வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மோகினி. இது வழக்கம் போல மர்மம் மற்றும் த்ரில்லர் நிறைந்த நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. அன்று வழக்கம் போல் கதகளி நடன பயிற்சியை முடித்து திரும்பிக் கொண்டிருந்தான் விஷ்ணுதேவன். நேரம் நள்ளிரவை தாண்டி இருந்தது. அன்றைய வரவிற்கு ஒரு பிரத்யேகமான மகிழ்ச்சியும் காரணம். அவனுடைய வீட்டிற்கு போகிற வழியில் தான் ஓமலூர் பகவதி கோவில் இருந்தது. அங்கு இன்று திருவிழா. விடிய விடிய காலை 6 மணி வரை கதகளி நிகழ்ச்சி ஏற்பாடாகியிருந்தது. இன்றைய கதகளி கதை கல்யாண சௌகந்திகம். வெகு நாளாக காண வேண்டுமென்று அவன் விரும்பிய கதை. இன்று எப்படியும் உட்கார்ந்து முழுவதுமாக பார்த்து விடுவது என்று விஷ்ணுதேவன் தீர்மானித்தான். கிராமத்தின் ஒற்றையடி பாதை வழியாக தனியாக நடந்து கோவில் மைதானத்தை அடைந்தான். ஜன நடமாட்டம் அதிகமாக இல்லை. இன்னும் சற்று முன்புறமாக நடந்த பொழுது கதகளி மேடையின் பின்புறம் தெரிந்தது. பீமன் தான் மேடையில் இருந்தான். ஆட்டம் சூடுபிடித்திருந்தது. விஷ்ணுதேவன் முன்புறமாக நடந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சற்று தூரத்தில் பெயர்ந்து விழுந்திருந்த ஒரு கருங்கல் தூண் மீது உட்கார்ந்திருந்தான். அங்கிருந்து மேடையின் முன்பகுதி நன்றாக தெரிந்தது. மிக பழமையான கோவில் அது. காலம் அந்த கோவிலின் சுற்றுப்புற மதில்களையும் சுற்று பிரகார கோவில்களையும் சிதைத்து விட்டிருந்தது. பழைய பிரதாபம் எல்லாம் குறைந்து போய் விட்டிருந்ததால் கோவிலை புனரமைப்பு செய்யக்கூட எவரும் முயலவில்லை. இப்பொழுது அந்த கோவில் சென்னாங்கேரி மனை தானவேதன் நம்பூதிரி பாட்டு குடும்பத்துக்கு சொந்தம். அந்த மனையும் இப்பொழுது மிகவும் மோசமான நிலையில்தான் இருந்தது. எனவே உற்சவம் நடத்தும் பொறுப்பை ஊராரிடமே விட்டிருந்தனர் அவர்கள். ஒரு காலத்தில் சக்தி உக்கிரமாக ஜொலித்துக் கொண்டிருந்த கோவில் அது. அப்பொழுது பறவைகள் கூட அந்த கோவிலை பார்த்தால் தூரத்திலேயே வழிமாறி பறந்து செல்வது வழக்கம். ஆனால் இப்பொழுதும் அந்த தேவியின் முன்பாக வந்து நின்று வேண்டுபவர்களை அவள் கைவிடுவதில்லை. விஷ்ணுதேவன் அங்கிருந்தபடியே சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆட்டம் பார்க்க வந்திருந்த ஆட்கள் மிகவும் குறைவுதான். கதகளியின் தீவிர ரசிகர்களான சிலரும் வயதானவர்கள் சிலரும் தென்பட்டனர். சிலர் கவனமாக ஆட்டத்தில் லைத்திருந்தனர். வேறு சிலர் வேடம் கட்டி ஆடும் பீமனின் திறமையை பற்றி பரஸ்பரம் விவாதித்துக் கொண்டிருந்தனர். மேடையிலிருந்து வந்த வெளிச்சத்தால் வெகு தூரம் வரை பாய முடியவில்லை. அதனால் வலப்புறம் இருந்த கருவறைக்கு முன்பாக வெளிச்சமும் இருட்டும் கலந்தே தெரிந்தன. சட்டென்று விஷ்ணுதேவனின் கண்கள் கருவறையின் வாசலிலே தங்கிவிட்டன. அங்கு ஏதோ ஒரு விபரீதம் நிகழ்வதாக அவனுக்கு தோன்றியது. வாசலை சுற்றி எண்ணெய் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. எண்ணெய் திறந்து போனதால் சில விளக்குகள் கண் சிமிட்டின. விஷ்ணுதேவன் கண்களை கசக்கிக் கொண்டு மறுபடியும் அங்கே பார்த்தான். கனவுதான் காண்கிறோமா என்கிற சந்தேகம் எழ தன் தொடையில் மெல்லிதாக கிள்ளி பார்த்து கொண்டான். கனவில்லை, நிஜம்தான். கருவறையின் வலதுபுறத்தில் பேரழகியாக இளம்பெண் ஒருத்தி நின்றிருந்தாள். அசப்பில் அவள் ஒரு தேவதையாக தெரிந்தாள். அவள் பார்வை விஷ்ணுவின் மீதே நிலைத்திருந்தது. எவ்வளோ அழகான கண்கள்! கண்களின் மேற்புறம் வரைந்து வைத்தது போன்ற புருவங்கள், இளஞ்சிவப்பு பறந்து நிற்கும் கண்ணக்கதுப்புகள், உதடுகள் முத்தமிட வேண்டும் என்ற ஆவேசத்தை ஏற்படுத்தின. வைடூரியம் பதித்த ஆபரணங்கள் அவள் அழகை மேலும் அதிகப்படுத்தின. அப்படிப்பட்ட ஆபரணங்களை பழைய கோவில் சிலைகளில் தான் காண முடியும். அவளது உடைகள் தங்க இழைகளால் நெய்தவை போல் பளபளத்தன. புடவையின் மேற்பகுதியில் மெல்லிய கச்சை அணிந்திருந்தாள். ஆடை மறைக்காத அவள் தோள்கள் இருபுறமும் உருண்டு திரண்டு கடைத்தெடுத்தாற் போல இருந்தன. தாமரைப்பூ இதழ்களின் உட்புறம் போல வெண்மை கலந்த ஒரு செம்மை நிறம். கைகள் பளிங்கு கல்லில் வடித்தெடுத்தவை போல். இவள் யார்? விஷ்ணுதேவன் யோசித்தான். அவனையே கவனித்துக் கொண்டிருந்த அவள் அங்கிருந்து மெதுவாக அவனை நோக்கி நகர்ந்தாள். அவனுக்கு பின்புறமாக அவள் நெருங்கி வந்தபொழுது தாமரை பூவின் வாசனை அவன் மூக்கை துளைத்தது. அந்த மனம் அவனை பித்தனாக்கியது. பின்புறம் திரும்பி பார்த்தான். அவள் அவனுக்கு மிக அருகில் நின்றிருந்தாள். விஷ்ணு, விஷ்ணு! அவள் சற்று குனிந்து அவன் காதை நெருங்கி கிசுகிசுப்பாக அழைத்தாள். விஷ்ணுதேவன் முகத்தை திருப்பினான். அருகில் வாருங்களே என்றாள் தேன் சொட்டும் குரலில். அந்த அழைப்பு அவன் இதயத்தை ஊடுருவியது. ஆனாலும் அவன் அப்படியே உட்கார்ந்திருந்தான். தன்னை எவராவது கவனிக்கிறார்களா என்று ஒருமுறை சுற்றுமுற்றும் பார்த்தான். யாரும் கவனிக்கவில்லை. எல்லோரின் கண்களும் மேடையையே பார்த்து கொண்டிருந்தன. சிலரின் தலைகள் தாளத்திற்கேற்றவாறு ஆடிக்கொண்டிருந்தன. உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவள் மந்திரம் போல உச்சரித்தாள்.
விஷ்ணுதேவன் தவித்தான். அவனுடைய வாழ்க்கையில் இதுவரை எந்த பெண்ணும் அவனை இவ்வளோ நெருங்கி வந்ததில்லை. அவன் எந்த பெண்ணிடமாவது பேசியிருந்தால் அது வேலைக்காரி பார்வதியிடம் மட்டும்தான். அவளுக்கு வயது 50க்கு மேல். அவன் அம்மாவின் ஒரே துணையும் பார்வதிதான். வேறு யாரும் அந்த குடும்பத்துடன் நிரந்தரமான தொடர்பு கொண்டிருக்கவில்லை. அபூர்வமாக எப்பொழுதாவது அவள் மாமா மகள் இந்து வீட்டிற்கு வருவாள். கல்லூரியில் படிக்கும் அவள் ஒருபொழுதும் அந்த வீட்டில் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேல் தங்கியதில்லை. விடுமுறை நாட்களாக இருந்தால் காலையில் வந்து மாலையில் திரும்பி விடுவாள். எனவே விஷ்ணுதேவனை பொறுத்தவரை பெண் என்பவள் ஒரு புரியாத புதிர். அதனால தான் கோவில் பகுதியில் அவனுக்கு மிக அருகில் நெருங்கி நின்றிருந்த பெண்ணிடம் பேசுவதற்கு கூட அவனால் முடியவில்லை. அவன் தொண்டை உலர்ந்தது. வாருங்கள் போகலாம். அவள் அவனை இன்னும் நெருங்கி கிரக்கமாக பேசினாள். அதற்குள் அவன் ஓரளவு சுதாரித்துக் கொண்டு தைரியம் பெற்றவனாக அவளிடம் கேட்டான், நீங்கள் யார் என்று தெரியவில்லையே. அங்கு போன பிறகு எல்லாவற்றையும் விவரமாக சொல்கிறேன். எங்கு போன பிறகு? உங்களது வீட்டுக்குத்தான். என்னது, எனது வீட்டுக்கா? ஆமாம், சரிதான். முன்பின் தெரியாத உன்னை நான் எப்படி எனது வீட்டுக்கு அழைத்து போவது? என்னை உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அவள் அவனுக்கு தெரியாமல் தனது வலது கையை உயர்த்தி அவன் தலைக்கு மேலாக பிடித்தாள். உங்களுக்கு என்னை நன்றாகவே தெரியும், தெரிகிறதல்லவா? வாருங்கள் போகலாம். அவள் மீண்டும் வற்புறுத்தினாள். விஷ்ணுதேவன் கனவில் ஆழ்ந்தவன் போல எழுந்தான். கதகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை சுத்தமாக அவனது மனதை விட்டு மறைந்திருந்தது. நீங்கள் முன்னால் நடந்து செல்லுங்கள், நான் உங்களுக்கு பின்னால் வருகிறேன். சொல்லியபடி அவனுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றாள் அவள். அவன் நடக்கத் தொடங்கினான். நீங்கள் கதகளை கற்றுக்கொள்ள செல்வதை நான் தினமும் வேடிக்கை பார்ப்பதுண்டு. பின்னால் நடந்தபடியே பேசினாள். எப்படி, எங்கிருந்து பார்ப்பாய்? கோவிலுக்கு முன்னால். நான் அந்த நேரம் அங்குதான் இருப்பேன். நான் கதகளை கற்றுக்கொள்ளத்தான் போகிறேன் என்று உனக்கு எப்படி தெரிந்தது? எனக்கு தெரியும், தினமும் உங்களை பார்த்து கொண்டிருப்பேன். இன்று கோவிலுக்கு வருவீர்கள் என்றும் யூகித்தேன். எப்படி யூகித்தாய்? கதகளி என்றால் உங்களுக்கு உயிர். விஷ்ணுதேவன் நடந்தபடியே கேட்டான். இவ்வளவெல்லாம் தெரிந்திருந்தும் நீ யார் என்று இன்னும் என்னிடம் சொல்லவில்லையே. அதையெல்லாம் நான் உங்களது வீட்டிற்கு சென்ற பிறகு சொல்கிறேன் என்றேனே. அவன் மனதில் திடுமென்று ஒரு சந்தேகம் எழுந்தது. யார் இவள்? எதற்காக என்னை தேடி எனக்காக காத்திருந்து என்னுடன் எனது வீட்டிற்கு வருகிறாள்? இதில் ஏதாவது சூழ்ச்சி இருக்குமா? இவள் பெண்தானா? இல்லை மோகினியா? நான் ஏதாவது விபரீதத்தில் சிக்கிக்கொள்ளப் போகிறேனா? விஷ்ணுதேவன் கலக்கமுற்றான். அவன் வீட்டு கதவு அந்த நள்ளிரவிலும் ஆவென்று விரிய திறந்தே கிடந்தது. அவள் அவனை இப்பொழுது முழுவதுமாக நெருங்கி, உங்கள் படுக்கை அறை எங்கே இருக்கிறது என்று கேட்டாள். அத்தியாயம் 2. தனது அறைக்குள் நுழைந்த விஷ்ணுதேவன் நடுங்கத் தொடங்கினான். பயத்தில் அவனின் சப்த நாடிகளும் ஒடுங்கின. என்ன இது? குழந்தை மாதிரி தைரியமாயிருங்கள். தேவபிரியா என்கிற மோகினி அவனுக்கு ஆறுதல் அளிக்க முயன்றாள். பின்பு கட்டிலிலிருந்து எழுந்து மேஜை மீது இருந்த கூஜாவிலிருந்து வெண்கல தம்ளர் ஒன்றில் நீரை ஊற்றி அவனிடம் நீட்டினாள். இதை குடியுங்கள். விருப்பமின்றி அதை வாங்கி ஒரே மூச்சில் குடித்தான் விஷ்ணு. அவனுக்கு மூச்சு வாங்கியது. விஷ்ணுதேவனின் படுக்கை அறை கொஞ்சம் விசாலமானது. மரப்பலகைகளால் எழுதப்பட்டிருந்த சுவர்களில் கதகளி நாட்டியத்தின் பலவித முத்திரைகள் படங்களாக தொங்கிக் கொண்டிருந்தன. அத்தனையும் விஷ்ணுதேவனை வரைந்தவை. தேவப்பிரியா எல்லாவற்றையும் பார்த்தாள். பிறகு கேட்டாள், கதகளி நாட்டியம் என்றால் உங்களுக்கு உயிர் இல்லையா? ஆமாம், திணறியபடி அவன் பதில் சொன்னான். இனி நான் உங்களிடம் எல்லாவற்றையும் சொல்லப் போகிறேன். பயப்படாமல் இருங்கள். நான் உங்களை தொல்லைப்படுத்துவதற்காக வரவில்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். படுக்கையில் சரிந்த பொழுது விலகிய தனது முந்தானையை சரி செய்து கொண்டாள். விஷ்ணு கண்களை கைகளால் பொத்திக் கொண்டான். ஏன் நிற்கின்றீர்கள்? அந்த நாற்காலில் உட்காருங்கள். அவள் கூறியதும் அவன் அப்படியே செய்தான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த இல்லத்தை சேர்ந்த மூதாதையரில் ஒருவர் ஒரு மோகினியை காதலித்தார். அவளுடன் நீண்ட நாள் வாழ்ந்தார். அதாவது அவர் அவளுடன் உடலுறவு கொண்டிருந்தார். விஷ்ணுதேவன் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான். எப்படிப்பட்ட அழகிய இவள்! அவன் மனம் ஏந்தது. களைத்தெழுந்த பளிங்கு சிலை மாதிரி. முழங்காலுக்கு கீழே துணியால் மறைக்கப்படாத அவளின் கால் பகுதிகள் பளபளத்தன. அந்த மோகினி இந்த இல்லத்திற்கு பல நன்மைகள் செய்தாள். அப்பொழுது இந்த வீட்டில் செல்வம் செழித்து கொழுத்திருந்தது. ஒரு நாள் அந்த மனிதர் இறந்து போனார்.
அவரை எரித்த சிதையிலேயே அந்த மோகினியை விழுந்து தன்னை மாய்த்து கொண்டாள். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த வீடு நலிவடைய தொடங்கியது. விஷ்ணு தேவனின் நெற்றியிலும் கண்களிலும் சுருக்கங்கள் ஏற்பட்டன. இந்த கதையை இதற்கு முன்பே வேறு யாரோ சொல்லி அவன் கேள்விப்பட்டிருந்தான். யார் சொன்னது? யோசித்து பார்த்தான். பாட்டிதான் சொல்லியிருந்தாள். அப்பாவை பெற்ற பாட்டி. அவள் ரொம்ப காலம் உயிரோடு இருந்தாள். நீங்கள் இந்த கதையை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா? மோகினி கேட்டாள். அவன் முனகி சம்மதித்தான். இப்பொழுது தெரிகிறதா நான் உங்களை தொல்லைப்படுத்த வரவில்லை என்று? உங்களுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கிறேன். சீக்கிரமாக வாருங்கள், நேரம் அதிகமாகிவிட்டது. நான் திரும்பி செல்வதற்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. பேசியபடி அவள் எழுந்தாள். அவளது மேலாடையும் கச்சையும் தரையில் நழுவி விழுந்தன. விஷ்ணுதேவன் அவளை ஏறிட்டு பார்த்தான். கோவில் சுவர்களில் கல்விளக்கு ஏந்தியபடி நின்று கொண்டிருக்கும் தேவதை போல தென்பட்டாள். விஷ்ணுவின் இரத்த நாளங்களில் ஒரு வெப்ப பிரவாகம் பாய்ந்தது. மனதின் மூலையில் வெண்ணாம்பல் பூவின் இதழ்கள் உரசி உரசி விலகின. ரோமக்கால்கள் நிமிர்ந்து எழுந்தன. சாவி கொடுத்த பொம்மை போல் விஷ்ணு அவளுடன் கட்டிலில் நெருங்கினான். அவரின் பின் தலையணையில் பதிந்தது. அதுவரை தோன்றாத ஒரு புதிய உணர்வு அவன் மனதிலும் மூளையிலும் வலுவாக பாய்ந்தது. அவன் ஒரு புதிய உலகத்தில் மிதந்தான். வானத்து தேவதைகள் நடனமாடும் இந்திர சபையின் தாளம் அவன் காதுகளில் அலையடித்தது. வெண்ணிற மேகங்கள் அவன் உடலை உரசியபடி மிதந்து விரைந்தன. தேவப்பிரியாவின் படபடப்பான இதய துடிப்பை தன் நெஞ்சின் நெருக்கத்தால் உணர்ந்தான் விஷ்ணு. ஒரு நீண்ட கனவிலிருந்து அவன் விழித்து எழுந்தபொழுது அவள் கட்டிலின் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள். ஏனோ இப்பொழுது அவளை ஏறிட்டு பார்க்க அவனுக்கு வெட்கமாக இருந்தது. விஷ்ணுதேவன் அறையை விட்டு வெளியே சென்று சற்று நேரத்தில் திரும்பி வந்தபொழுதும் அவள் அப்படியேதான் உட்கார்ந்திருந்தாள். நான் வந்ததை யாரிடமும் சொல்ல வேண்டாம். இதை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினால் இதை விற்கவும் செய்யலாம். இனிமேல் தொடர்ந்து நான் வருவேன். அவன் உள்ளங்கைக்குள் எதையோ வைத்து மூடிவிட்டு அவள் எழுந்து வாசலை நோக்கி நடந்தாள். அவன் இயந்திரத்தனமாக அவளை பின்தொடர்ந்தான். வெளிப்புற வாசலை கடந்த அவள் இருளில் கலந்து கண்ணிமைப்பதற்குள் மறைந்தாள். அத்தனை சீக்கிரம் அவள் பார்வையிலிருந்து மறைந்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எதையோ இழந்து விட்டது போல தோன்றியது அவனுக்கு. மீண்டும் வந்து கட்டிலில் உட்கார்ந்தான். படுக்கையை பார்த்தான். ஒருவித வெறுமை தோன்றியது. சற்று நேரத்திற்கு முன்பு வரை தெரியாதிருந்த ஒருவித ஏகாந்தம் தனிமை அவனை வாட்டியது. கட்டிலில் வழக்கம் போல் படுத்த பிறகும் உறக்கம் வரவில்லை. மூடிய கைக்குள் அவள் தந்துவிட்டு போன பொருள் என்னவாக இருக்கும் என்று பார்ப்பதற்காக விளக்கை நெருங்கி கையை திறந்து பார்த்தான். அது ஒரு தங்கப்பாக்கு. என்ன, தங்கத்தாலான பாக்கா? ஒரு வினாடி யோசித்தான். இது போன்ற தங்கப்பாக்குகளை பற்றி அவன் ஏற்கனவே சில தகவல்கள் கேள்விப்பட்டிருந்தான். ஏற்றுமானூர் மகாதேவன் கோவிலில் தங்க ரதத்தில் எழுந்தருளிய கடவுளுக்கு முன்பாக மன்னன் தரிசனத்துக்கு வந்தபொழுது இதே போன்ற தங்கப்பாக்குகள் நிறைந்த கொலையையும் வாழை கூம்புகளையும் பரிசளித்திருந்தானாம். அவை இன்னும் அந்த கோவிலில் தான் இருக்க வேண்டும். அப்படியானால் இப்படிப்பட்ட திரவியங்கள் தங்கத்திலும் உண்டு என்பது உண்மைதான் போலும். அவளிடமிருந்து தனக்கு கிடைத்த ஒரு நினைவு சின்னமாக அதை பத்திரமாக கையில் வைத்து மூடியபடி அவன் உறங்கினான். விடியற் காலையில் சேவல் கூவிய பொழுது வழக்கம் போல கண் விழித்தான். பாக்கு அப்பொழுதும் அவன் கையில் இருந்தது. காலை கடன் குளியல் எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு காலை பலகாரத்திற்கு சமையற்கட்டு நெருங்கும் பொழுது வேலைக்காரி பார்வதியும் அவன் அம்மாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன செய்வது பார்வதி? வர வர நிலைமை இந்த அளவிற்கு ஆகிவிட்டது. ஒரு நேர சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் போய்விட்டது. இல்லத்தில் நெல் என்பது சுத்தமாக இல்லாத நிலை. விஷ்ணு சாப்பிட வந்தால் என்ன கொடுப்பது என்று தெரியவில்லை. அவன் அம்மாவின் குரல். இது எப்படி இருந்த இல்லம்? இதையெல்லாம் யாரிடம் சொல்வது? நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் கொஞ்சம் அரிசி கொண்டு வந்து தருகிறேன். பார்வதி பதில் சொல்வதையும் அவன் கேட்டான். 25 வயதான விஷ்ணுதேவன் ஆரோக்கியமான இளைஞன், நல்ல உயரம், அதற்கேற்ற உடம்பு, கலை ததுமும் கம்பீரமான முகம். கதகளி மீதிருந்த ஆர்வத்தால் படிப்பு வித்வான் பட்டத்துடன் நின்றது. இல்லத்தின் வறுமை நிலை அவனுக்கும் தெரிந்தே இருந்தது. ஆனால் என்ன செய்வது? இருந்த சொத்துக்களை எல்லாம் அவன் முன்னோர்கள் உடல் சுகத்திற்காக பலருக்கும் தானமாக வழங்கிவிட்டிருந்தனர். இன்று எல்லாமே சுருங்கி போயிருந்தன. இறுதியாக மிஞ்சியது பாசி பிடித்த ஒரு பாம்பு கோவிலும் 1.5 ஏக்கர் பரப்பளவுள்ள இடமும் அதற்குள் இருந்த பாழடைந்த வீடும் தான். எப்பொழுதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு குத்தகை விட்டிருந்த வயலிலிருந்து
மிக கொஞ்சமாக வந்து கொண்டிருந்த நெல் மட்டுமே அந்த குடும்பத்தின் ஒரே வருமானம். அது எத்தனை காலத்திற்கு கட்டியாண்டு வரும்? பெரும்பாலான நேரத்தில் உதவுவது பரம்பரையாக அந்த இல்லத்தின் காரியஸ்தர்களாக இருந்த சங்குனி நாயரின் குடும்பத்தினர்தான். அவரின் மனைவிதான் பார்வதி என்கிற பாருக்குட்டி. விஷ்ணுதேவன் அவர்களது பேச்சை தொடர்ந்து கேட்க விரும்பவில்லை. திரும்ப திரும்ப இதை கேட்பது அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. உடனே அவன் மனதில் தேவப்பிரியா தந்துவிட்டு சென்ற தங்கப்பாக்கு மேல் எழுந்தது. அம்மா இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லியபடி அவன் படுக்கை அறைக்குள் மறுபடி நுழைந்தான். தலையணைக்கு அடியில் வைத்திருந்த தங்கப்பாக்கை எடுத்து மடியில் செருகிக் கொண்டு விஷ்ணு வெளியேறினான். அங்கிருந்து குறைந்தது 3/4 மைல் நடக்க வேண்டும் கிருஷ்ண வாரியரின் வீட்டிற்கு. அது கொஞ்சம் பசியில குடும்பம். அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் பண உதவிக்காக செல்வது அவரிடம்தான். உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் அடகு வைத்து அவரிடம் பணம் பெற்றுக் கொள்ளலாம். சுருங்க சொன்னால் அந்த ஊரின் பேங்க் அவர்தான். விஷ்ணு அவரது வீட்டை அடைந்த பொழுது காலை பலகாரத்தை ஒரு பிடி பிடித்துவிட்டு தென்னையில் உட்கார்ந்து சாவகாசமாக வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார் கிருஷ்ண வாரியார். வெளிவாசலை தாண்டி வந்த விஷ்ணுதேவனை பார்த்ததும் அவரின் கண்கள் சுருங்கின. ஏதோ உதவி கேட்டு வருகிறான் போலிருக்கிறது என்று நினைத்தார் அவர். விஷ்ணுதேவனின் வீடான குருஷேத்திர மனையால் பரம்பரையாக ஆதரிக்கப்பட்டவர்கள்தான் இந்த வாரியரின் முன்னோர்கள். இந்த வீடு, தோட்டம், வயல் எல்லாமே விஷ்ணுவின் ஏதோ ஒரு முன்னோர் அவர்களுக்கு தானமாக வழங்கியதுதான். என்ன திருமேனி, தன்னை விட உயர்ந்த குலத்தவரை மதிப்புடன் அழைக்கும் வார்த்தை. விடியற்காலையிலே வந்திருக்கிறீர்கள்? வாரியார் கேட்டார். கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது, விஷ்ணு சொன்னான். இன்னும் பணமா? இதுவரையிலுமே கடன் 150 ரூபாய் பல தவணைகளாக சிறுக சிறுக வாங்கி இப்படி சேர்ந்து விட்டிருக்கிறது. வட்டியை சேர்த்தால் 200 தாண்டிவிடும். வேண்டா வெறுப்புடன் பேசினார் வாரியர். கடனாக வேண்டாம், இந்தாருங்கள். இதை வைத்துக்கொண்டு இதற்கென்ன தர முடியுமோ கொடுங்கள், போதும். உங்களுக்கு தர வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள். தன் மடியிலிருந்த தங்கப்பாக்கை வெளியே எடுத்து அவருடைய வெற்றிலை செல்லத்தின் மீது வைத்தான் விஷ்ணு. என்ன இது, எங்கிருந்து கிடைத்தது? வாரியர் அதை திருப்பி திருப்பி பார்த்தார். அவர் முகத்தில் சந்தேகம் நிழலாடியது. கடைசியாக திருட்டு தொழிலையும் ஆரம்பித்து விட்டீர்களா என்ன? வாரியர் மிகவும் அலட்சியமாக கேட்டார். விஷ்ணு திருக்கிட்டான். இருந்தாலும் பரவாயில்லை, திருட்டு பொருளின் விலையும் குறைவாகத்தான் இருக்கும். சொல்லியபடி அந்த தங்கப்பாக்கை அவரது வெற்றிலை பெட்டிக்குள் வைத்தார். அடுத்த கணம் திருக்கிட்டவராக பின்புறம் சாய்ந்தார். வெற்றிலை பெட்டியின் மீது ஒரு முரட்டு கை படிந்திருந்தது. அந்த கையில் அந்த தங்கப்பாக்கு இருந்தது. கிருஷ்ண வாரியரின் கண்கள் அந்த கை வழியாக மேலுயர்ந்து எதிரே நின்ற உருவத்தின் முகத்தில் நிலைத்தன. உடனே அவர் உடம்பு பயத்தால் கிடுகிடுவென நடுங்க தொடங்கியது. அத்தியாயம் 3. கிருஷ்ண வாரியர் தனக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த பயங்கரமான உருவத்தையே பார்த்தபடி இருந்தார். அவர் கண்ணுக்கு முன்பாக அவரை பயமுறுத்தி கொண்டிருந்தது மோகினி தேவி பிரியாவின் உண்மையான வடிவம்தான். என்ன வாரியர், ஏன் என்னவோ போல் இருக்கிறீர்கள்? என்ன நீங்க நம்பவில்லையா? விஷ்ணு கேட்டான். கிருஷ்ண வாரியரின் கண்களுக்கு தெரிந்த எதுவும் விஷ்ணுவுக்கு தெரியவில்லை. மோகினியின் கையும் பயப்படுத்துகிற வடிவமும் வாரியருக்கு மட்டுமே தெரிந்தன. உங்களுக்கு எவ்வளவு தேவை? வாரியர் மிரட்சியுடன் அவனிடம் கேட்டார். உங்களுக்கு தர வேண்டியதை எடுத்துக்கொண்டு மீதியுள்ளதை கொடுங்கள், போதும். இப்பொழுது என்னிடம் ரூபாய் 10,000 தான் இருக்கிறது. தற்சமயம் அது போதுமா? வாரியர் கேட்டார். விஷ்ணுதேவன் மலைத்து போய் நின்றான். இதுவரை 100 ரூபாய் நோட்டை கூட அவன் மொத்தமாக பார்த்ததில்லை. இதோ 10,000 ரூபாய் இப்பொழுது கையில் கிடைக்கப் போகிறது. அந்த நினைப்பையே அவனால் நம்ப முடியவில்லை. கிருஷ்ண வாரியர் தங்கத்தின் உண்மையான மதிப்பின்படி பணம் தருவதாக கூறியதும் தேவப்பிரியா அங்கிருந்து மறைந்தாள். அப்பொழுதுதான் அவருக்கு சற்று நிம்மதி தோன்றியது. திருமேனி, அப்படியே உட்கார்ந்திருங்கள், இதோ பணத்துடன் வந்து விடுகிறேன். கிருஷ்ண வாரியர் தங்கப்பாக்குடன் வீட்டிற்குள் போனார். மனைவியை ரகசியமாக படுக்கை அறைக்கு அழைத்து வந்து காதோடு காதாக அவளிடம் விஷயத்தை கூறினார். இது சுத்த தங்கம்தான். இதை நாம் அந்த பையனிடம் திருப்பி தரவே வேண்டாம். வாரியரின் மனைவி இவ்வாறு கூறினாள். முழு தொகையையும் நம்மால் இப்பொழுது கொடுக்க முடியாதே. வாரியர் வருத்தப்பட்டார். எவ்வளவு விலை சொல்லியிருக்கின்றீர்கள்? குறைந்தது 10,000ஆவது கொடுக்க வேண்டும். அந்த பையனுக்கு இந்த அளவுக்கு இதன் மதிப்பு தெரியுமா என்ன? நாம் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி கொண்டு போக மாட்டானா? கிருஷ்ண வாரியார் மனதில் மோகினி நினைத்தபடி சொன்னார். சரிதான், நான் கொஞ்ச நாளாவது உயிருடன் இருக்க வேண்டாமா? இப்பொழுது மட்டுமென்ன இந்த திடீர் ஞானோதயம்?
இதுவரை உங்களுக்கு இப்படி தோன்றியதில்லையே. தான் பார்த்த காட்சியை மனைவியிடம் விளக்க அவர் விரும்பவில்லை. சொன்னால் அவளும் பயந்து நடுங்க தொடங்குவாள். எனவே வேறு விதமாக கூறினார். அந்த பையனுக்கு வஞ்சகம் செய்ய என் மனம் இடம் தரவில்லை. எதற்காக வீணாக அந்த நம்பூதிரியின் சாபம் நமக்கு? நீங்கள் அப்படி நினைத்தால் சரி. எல்லாவற்றையும் சலித்து பொறுக்கி எடுத்தால் தாராளமாக 10,000 இருக்கும். நான் தர தயார். முதலில் அதை செய். வாரியர் அவசரப்படுத்தினார். ஒரு வகையாக ஆங்காங்கே சேகரித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து மொத்தமாக எண்ணினார். 11,500 ரூபாய் தேறியது. விஷ்ணு தேவனுக்கு முன்பாக அதை கொண்டு வந்து வைத்தார். விஷ்ணுவினால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. தனக்கு முன்புறம் குவித்து வைத்திருந்த பல வகையான நோட்டுக்கட்டுகளை பார்த்ததும் அவன் பிரமித்து போனான். தற்சமயம் இதை வைத்துக் கொள்ளுங்கள். பணம் எனக்கு வருவதை கணக்கிட்டு அவ்வப்பொழுது உங்கள் வீட்டிலேயே வந்து மீதமுள்ளதை தருகிறேன். ஓர் இயந்திரம் மாதிரி எழுந்த விஷ்ணுதேவன் அந்த பணத்தை தனது துண்டில் மூட்டையாக கட்டிக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். வழியில் இருந்த மளிகை கடையில் 500 ரூபாயிற்கு வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கினான். அதை வீட்டில் சேர்த்து விடும்படி சொல்லிவிட்டு போனான். அவன் வீட்டை அடைந்த பொழுது அமர்க்கலமான சமையலின் வாசனை அவனை தாக்கி வரவேற்றது. இதெல்லாம் ஏது விஷ்ணு? அம்மா கேட்டார். எல்லாம் பிறகு சொல்கிறேன் அம்மா. வெகு நாட்களுக்கு பிறகு அந்த இல்லத்தில் வீட்டு பண்டங்கள் புழங்கும் சத்தம் வெளியே கேட்டது. இரவு சாப்பாட்டை முடித்துவிட்டு அம்மா சீக்கிரமே படுக்க போய்விட்டாள். அம்மா தூங்கி விட்டீர்களா? விஷ்ணு கூப்பிட்டான். வெகு நாளைக்கு பிறகு இன்று தான் படுத்தவுடன் தூங்கி போய்விட்டேன். அம்மாவை நெருங்கிய விஷ்ணு கூறினான். இந்தாருங்கள், இந்த பணத்தை எடுத்து பத்திரமாக வையுங்கள். தனக்கு முன்னால் அவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த துண்டில் தென்பட்ட நோட்டுக்கட்டைகளை பார்த்ததும் அவரும் அழைத்தே போனார். இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைத்தது விஷ்ணு? நீங்க இந்த ரகசியத்தை இப்பொழுது தெரிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. போக போக நீங்களே புரிந்து கொள்வீர்கள். தயவு செய்து என்னிடம் வேறு எதையும் கேட்காதீர்கள், விஷ்ணு பவ்யமாக கூறினான். அம்மா பணத்தை எடுத்துக்கொண்டு நடந்தார். சற்று நேரத்தில் அவர் பெட்டியை மூடி பூட்டு போடும் ஓசை கேட்டது. மறுநாள் சரஸ்வதியும் விஷ்ணு தேவனும் வீட்டின் மோசமான நிலையை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். இந்த வீட்டை கொஞ்சம் சீர்படுத்தினால் நல்லது. நீ என்ன நினைக்கிறாய் விஷ்ணு? அதெல்லாம் உங்களது சௌகரியம். உங்கள் விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அன்றைக்கே அம்மா பாருக்குட்டி மூலமாக காரியஸ்தர் ராமன் நாயரை வரவழைத்து வீட்டை சீர்படுத்தும் முழு பொறுப்பையும் அவரிடம் ஒப்படைத்தார். ஒரு வாரத்தில் குருஷேத்திர மனை புது வடிவம் பெற்றது. மரச்சுவர்களில் வார்னிஷ் பூசப்பட்டது. பித்தளை குமிழ்கள், தாழ்பால்கள் எல்லாம் தங்கம் போல் பளபளப்பாக்கப்பட்டு வீடு மொத்தமும் ஜொலித்தது. திடுமென்று அந்த இல்லத்திற்கு ஏற்பட்ட அதிர்ஷ்டத்தை குறித்து ராமன் நாயர் வாய் ஓயாமல் எல்லோரிடமும் பேசினார். விரைவிலேயே இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவியது. ஊரார் பலவிதமாக பேசிக் கொண்டார்கள். அதிர்ஷ்டம் உள்ளவனுக்கு கிடைத்திருக்கிறது, அதுதான் விஷயம். அப்படியென்றால் புதையல் ஏதாவது கிடைத்திருக்கும். ரொம்ப பழமையான வீடு அல்லவா? இருக்கலாம். என்ன இருந்தாலும் இளைய திருமேனி அதிர்ஷ்டக்காரன்தான். விஷ்ணு, பணமெல்லாம் தீர்ந்து விட்டது. அந்த சுற்றுச்சுவரையும் கொஞ்சம் சரி செய்திருக்கலாம். சரஸ்வதி அம்மாவின் ஆசை வார்த்தைகளாக வெளிப்பட்டன. விஷ்ணு அதற்கு பதில் எதுவும் கூறவில்லை. அன்று பௌர்ணமி நாள். ஒரு தங்க தகுடு போல நிலவு கிராமத்தின் கிழக்கு பகுதி மலையிலிருந்து மேல் எழும்பியது. அந்த பகுதி முழுவதும் நில ஒளியால் நனைந்தது. குன்றின் சரிவுகளில் மகரந்தத்தை தூவியது போல நில ஒளி படர்ந்தது. தனியாக நின்றிருந்த மரங்கள் கருமையான நிழல்படம் போல அசைவற்றிருந்தன. மெல்லிய தென்றல் மேற்குப்புறமிருந்து வீசியது. இல்லத்தின் வெளிவாசலுக்கு எதிர்ப்புறம் சற்று தள்ளி படர்ந்து பந்தல் போல் நின்றிருந்த ஆலமரத்தின் இலைகள் ரகசியமாக முணுமுணுத்தன. அமைதியை அவை மட்டுமே சிதைத்துக் கொண்டிருந்தன. அம்மா தூங்கிவிட்டிருந்தார். சுற்றுப்புறம் அமைதியாக இருந்தது. காரியஸ்தர் ராமன் நாயரின் மனைவி பாருக்குட்டி அம்மா விஷ்ணுவின் அம்மாவிற்கு துணையாக இல்லத்தில் தங்கியிருந்தாள். அவளும் நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டிருந்தாள். அம்மா கூறிய வார்த்தைகளை நினைத்தபடி ஆகாயத்தையே பார்த்து கொண்டிருந்த விஷ்ணுதேவன் திண்ணையில் உட்கார்ந்திருந்தான். நேரம் நள்ளிரவை தாண்டியிருந்தது. வெளிப்புற வாசலை கடந்து ஓர் உருவம் உள்ளே நுழைந்தது. அவனை நெருங்கியது. என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நெருங்கி வந்து கேட்டபொழுதுதான் அவனால் அவளை அடையாளம் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆம், அது தேவப்பிரியா. அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. ஏன், உங்களுக்கு என் நினைவு வரவில்லையா? அவள் திரும்பவும் கேட்டாள். நான் உன்னைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். உன்னை நினைக்காமல் இருக்க முடியுமா?
அவன் திருப்பி கேட்டான். அவள் அவன் பாதத்திற்கு அருகில் கீழே உட்கார்ந்தாள். அவனது இரு முழங்கால்களிலும் கைகளை ஊன்றிக்கொண்டு அவன் முகத்தை உற்று கவனித்தாள். நானும் உங்களை நினைத்து கொண்டிருப்பேன். ஆனால் என்னால் நினைத்த போதெல்லாம் வர முடியாதே. நான் துவார பாலிகை அல்லவா? ஒரு குழந்தை மாதிரி அவன் கண்களை பார்த்தபடி பேசினாள் அவள். இன்று மட்டும் எப்படி வர முடிந்தது? விஷ்ணு அவள் தலைமுடியை வருடியவாறு கேட்டான். இன்று பௌர்ணமி அல்லவா? இயற்கையே மகிழ்ந்திருக்கும் நாள், அதனால தான். அப்படியானால் தேவிக்கு தெரியாமலா வந்திருக்கிறாய்? தேவிக்கு தெரியும். அவரது சம்மதத்துடன் வந்திருக்கிறேன். வெளியிலிருந்து குளிர்ந்த காற்று வீசியது. தாமரை பூவின் வாசனை அவளிடமிருந்து புறப்பட்டு அவனை தழுவியது. அவன் அவளின் முகத்தை தாங்கி உயர்த்தினான். ஒரு பூ மலர்ந்திருப்பதைப் போல அவளின் முகம் அவன் கைகளுக்குள் தெரிந்தது. உண்மையை சொல்லட்டுமா? உன்னை இப்பொழுதுதான் சரியாக பார்க்கிறேன். நீ எப்படிப்பட்ட அழகி தெரியுமா? விஷ்ணு சொன்னான். நீங்கள் கூடத்தான் ஒரு கந்தர்வன் போல் இருக்கின்றீர்கள். அவள் எழுந்து அவனுக்கு அருகில் அமர்ந்தாள். அவன் தோள் மீது கை வைத்து தன் முகத்தை அவன் முகத்தை நோக்கி நெருங்கினாள். அவர்களின் உதடுகள் ஒன்று சேர்ந்தன. ஒரு நீண்ட முத்தத்தில் பூமியையும் ஆகாயத்தையும் மறந்து அவர்கள் ஒன்றி போனார்கள். எனது அறைக்கு போகலாம் வா, விஷ்ணு அழைத்தான். அவள் எழுந்தாள். நடந்தபொழுது அவள் கையிலிருந்த வளையல்களும் கால் சிலம்புகளும் குலுங்கின. அந்த சத்தம் மரச்சுவர்களில் சன்னமாக மோதி பிரதிபலித்தது. அறைக்குள் வந்தவுடன் அவள் கட்டிலில் ஏறி படுத்தாள். நடந்து வந்ததால் களைப்பு தெரிகிறதா? இருக்காதா? எவ்வளோ தூரம் நடந்து வர வேண்டாமா? வலையோசை போல் இருந்தது அந்த குரல். அவள் சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய்? கேட்டபடி விஷ்ணு அவளின் சிவந்த கண்ண கதுப்புகளில் சுண்டு விரலால் கோலம் போட்டான். ஒன்றுமில்லை என்றபடி அவள் அவன் நெற்றியில் விழுந்து கிடந்த தலைமுடியை விரலால் ஒதுக்கினாள். நான் எதற்காக இப்படி அவசர அவசரமாக வந்திருக்கிறேன் தெரியுமா? தெரியுமே என்றவாறு அவன் அவளை இறுக்கி அணைத்தான். விஷ்ணு தேவனின் உடம்பில் அவள் உடம்பு வியர்வையின் பரிமளம் படுந்தது. ஏதோ ஒரு ஜென்மத்தில் நாம் ஒன்றாக வாழ்ந்திருப்போம் என்று தோன்றுகிறது. அவள் பேசினாள். அது உண்மையா என்ன? தேவர்களும் மோகினிகளும் மனிதர்களாக பிறப்பதுண்டு. ஜென்மங்கள் மாறி மாறி வரலாம். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? இதற்கு முன் நீ யாரையும் விரும்பியதில்லையா? இல்லை, ஒருபோதும் இல்லை. எத்தனையோ காலமாக நான் கோவிலில் இருக்கிறேன். லட்சக்கணக்கானவர்கள் தேவியை வணங்குவதற்காக வந்து போகிறார்கள். ஏனோ அவர்களில் யாருமே என்னை கவரவில்லை. என்னை உனக்கு பிடித்து போனதற்கு என்ன காரணம்? நட்சத்திரத்தால் நமக்கு பொருத்தம் உண்டு. அது தவிர நமக்குள் 18 பொருத்தங்கள் பொருந்தியுள்ளன. நம் இருவருக்கும் இடையே உள்ள இந்த பொருத்தம் வேறு யாருக்கும் நிச்சயமாக இருக்காது. அதனால தான் இவ்வளவு நிறைவு தோன்றுகிறதா? ஆமாம், நிச்சயமாக. நான் தந்துவிட்டு சென்ற பாக்கு எங்கே? அவள் கேட்டாள். நான் அதை வாரியரிடம் விட்டுவிட்டேன். எவ்வளவு பணம் கிடைத்தது? 11,500 ரூபாய். அந்த பணம் உங்களுக்கு போதாது என்று நினைக்கிறேன். அதிலேயே வீட்டையும் புதிதாக மாற்றிவிட்டேன். இப்பொழுதுதான் வீடு வீடாக உள்ளது. இருந்தாலும் இதெல்லாம் போதாது. இன்னும் நிறைய மாற்றமடைய வேண்டும். இந்த தடவை நான் உங்களுக்கு வேறு ஒரு பரிசு தருகிறேன். தேவப்பிரியா தனது வலது காலின் தண்டியை காட்டி விஷ்ணு தேவனின் கையில் கொடுத்தாள். அவன் அதை வாங்கினான். இது சொக்கத்தங்கம், விலை மதிப்பிட முடியாதது அவள் கூறினாள். இதை எனக்கு தந்துவிட்டால் இந்த கால்களின் அழகே போய்விட்டது போல் இருக்குமே. ஏன், அது இல்லாவிட்டால் அழகாக இல்லையா? விஷ்ணு அவளின் கணுக்காலில் கைவிரல்களை அலையவிட்டான். அப்பொழுது சேவல் கூவியது. தேவப்பிரியா திடுக்கிட்டு எழுந்தாள். நான் கிளம்புகிறேன் என்று அவசரமாக நடந்து வாசலை கடந்தாள். குருஷேத்திர மனையின் தோற்றம் அடியோடு மாறிவிட்டதை கண்டு கிராமத்திலிருந்தவர்கள் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தார்கள். யாருக்கும் விஷயம் பிடிபடவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு நாள் கோவில் பூசாரி வாசுதேவன் திருமேனி நள்ளிரவில் எதேச்சையாக கோவிலுக்கு வந்தார். கோவில் வாசலை அடைந்த அவர் கருவறையை பார்த்து திகைத்து போனார். அத்தியாயம் 4. வாசுதேவன் நம்பூதிரி கண்களை கசக்கிக் கொண்டு மீண்டும் விழித்து பார்த்தார். என்ன அதிசயம் என்று தனக்கு தானே முனக்கிக் கொண்டார். அப்படியும் சந்தேகம் தீராதவராக மீண்டும் ஒரு தடவை அதை தடவி பார்த்தார். இல்லை, சுத்தமாகவே காணவில்லை. அவரது வார்த்தைக்கு அழுத்தம் கூடியிருந்தது. தேவ பகவதிக்கு காவலாக வலப்புறம் நின்று கொண்டிருக்கும் மோகினி சிலையின் வலது காலில் இருந்த தண்டையை காணவில்லை. ஒருவேளை
ஆரம்பத்திலிருந்தே இந்த சிலை இப்படித்தான் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்தது. பக்கத்திலிருந்த மற்ற மோகினி சிலைகளின் கால்களை தடவி பார்த்தார். எல்லா சிலைகளின் எல்லா கால்களிலும் சிலம்புகள் இருந்தன. எப்படி இந்த ஒரு சிலையில் மட்டும் அது விடுபட்டு போயிருக்கும்? அவருடைய சந்தேகம் நியாயமானதுதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் மற்றொரு காட்சி தெரிந்தது. அது அந்த காலில் ஒரு சிலம்பு இருந்ததற்கான அடையாளம். கை கடிகாரத்தையோ செருப்பையோ காட்டினால் அதை அத்தனை நாள் அணிந்ததற்கு அடையாளமாக தோலின் நிறம் சற்று மாறுபட்டு தெரியுமே, அதுபோல இருந்தது அந்த இடம். அதை அப்பொழுதே வேறு யாரிடமாவது சொல்லாவிட்டால் தலை வெடித்துவிடும் போல இருந்தது அவருக்கு. இரவெல்லாம் உறக்கம் வராமல் தவித்தார். 2 நாட்களுக்கு பிறகு விஷ்ணு தனக்கு கிடைத்த கால் சிலம்பை எடுத்துக்கொண்டு கிருஷ்ண வாரியரை அணுகினான். அன்று வாரியருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்றே கூற வேண்டும். வெகு நாளாக வராமல் இருந்த பெரிய தொகையொன்று அன்று வந்து சேர்ந்திருந்தது. எனவே விஷ்ணு தேவனை கண்டதும் வாரியர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். இப்பொழுதெல்லாம் வாரியருக்கு விஷ்ணுவின் மீது ஒரு வகையான பயமும் மரியாதையும் ஏற்பட்டிருந்தன. வாருங்கள் வாருங்கள், சுகம்தானே, உட்காருங்கள், வீட்டை புதுப்பித்து விட்டதாக கேள்விப்பட்டேன் என்றார் வாரியர். ஆமாம், சில சில்லறை வேலைகள் செய்ய வேண்டியிருந்ததை எல்லாம் செய்தாகிவிட்டது. விஷ்ணு தனது மடியை தடவியபடி பதில் சொன்னான். இன்றைக்கு வருகைக்கு ஏதாவது காரணம் உள்ளதா? வாரியர் பவ்யமாக கேட்டார். எல்லாம் ஒரு நல்ல விஷயத்திற்காகத்தான். விஷ்ணு மடியிலிருந்த காகித பொட்டலத்தை எடுத்து வாரியரின் கையில் கொடுத்தான். அவர் அதை வாங்கி பிரித்து பார்த்தார். அவரின் கண்கள் வியப்பால் விரிந்து வெளியே பிதுங்கி விழுந்துவிடும் போல தோன்றின. அவர் மீண்டும் மீண்டும் அந்த கால் தண்டையே பார்த்து கொண்டிருந்தார். அவருள் சந்தேகம் மெதுவாக முளைவிடத் தொடங்கியது. திருமேனி, இது எங்கிருந்து உங்களுக்கு கிடைத்தது? கண்டிப்பாக உங்களுக்கு அதை சொல்லித்தான் ஆக வேண்டுமா? விஷ்ணுதேவன் திருப்பி கேட்டான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இவ்வளவு நல்ல பொருளை பார்த்ததும் எனக்கு கேட்க தோன்றியது, அவ்வளவுதான். முதல் தடவை அதை பார்த்தபொழுதே அவருக்கு விஷயம் விளங்கிவிட்டது. பூசாரி வாசுதேவன் நம்பூதிரி மோகினி சிலையின் காலில் இருந்த தண்டை காணாமல் போன விவரத்தை ஏற்கனவே வாரியரிடம் கூறியிருந்தார். வாசுதேவன் அதை ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்பது போல வர்ணித்திருந்தார். தனக்கு கிடைத்த தங்கப்பாகை பற்றி வாய் தவறி கூட அவரிடம் சொல்லவில்லை வாரியர். விஷ்ணுதேவன் மோகினியின் ஆபரணத்தை கொண்டு வந்ததை அறிந்தபொழுது ஒரே சமயத்தில் அளவற்ற வியப்படையவும் சந்தேகப்படவும் செய்தார். நான் சும்மா ஒரு பேச்சுக்காக தான் கேட்டேன். இதற்கு பதிலாக உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும்? வாரியர் விசாரித்தார். நான் என்னத்தை சொல்வது? இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தானே தெரியும். வாரியர் யோசித்தார். இது மோகினியுடையது என்பதில் சந்தேகமே இல்லை. இது நம்மிடம் இருந்தால் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. சாதாரணமாக அவரிடம் அடகு வரும் பொருட்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நகரத்தில் உள்ள ஒரு தங்கக் கடையில் விற்பனை செய்வது வழக்கம். இனிமேல் அப்படி செய்யாமல் அந்த தங்கத்தை தனது வீட்டிலேயே ஆசாரி ஒருவரை வைத்து உருக்கி புது நகைகளாக செய்வதென்று தீர்மானித்திருந்தார். நகரத்தில் இருந்த வியாபாரியிடம் தங்கப்பாக்கை கொண்டு போய் நீட்டினால் அது ஏதாவது சந்தேகத்தை கிளப்பிவிடலாம். இந்த சூழ்நிலையில்தான் கால் தண்டையுடன் நம்பூதிரி வந்திருக்கிறார். இது மிகவும் பழங்காலத்து பொருள் என்று யாராவது சொல்லிவிடுவார்கள். பூசாரி வேறு தண்டை காணாமல் போன விஷயத்தை ஊராருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இந்த தண்டையை விட்டுவிடவும் வாரியருக்கு மனமில்லை. திருமேனி, கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருங்கள். நான் இதை மனைவியிடம் காட்டிவிட்டு வருகிறேன். தாராளமாக செய்யுங்கள். வாரியரின் மனைவி கதவருகிலேயே உட்புறம் நின்றிருந்தாள். இந்தா, இதை பார், எப்படி இருக்கிறது என்று அவள் கையில் கொடுத்தார். அவள் அதை வாங்கி திருப்பி திருப்பி பார்த்தாள். ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இதற்குண்டான சரியான விலையை கொடுத்து அவரை அனுப்புங்கள். வாரியரிடம் திருப்பி கொடுத்தபடி அவள் சொன்னாள். அப்படியானால் சாவியை இப்படித்தா. சாவியை உங்கள் மனைவியிடம் கேளுங்கள். திடுமென்று இந்த குரலை கேட்ட வாரியர் ஒரு கணம் நடுங்கிவிட்டார். அவருக்கு முன்பாக அப்சரஸ் போல ஒரு தேவ கன்னிகை நின்றிருந்தாள். அன்று கண்டது போன்ற பயங்கரமான உருவம் இல்லை. ஆனால் வினாடி நேரத்திற்குள் அந்த உருவம் மறைந்துவிட்டது. வாரியர் மனைவியை சத்தம் போட்டு அழைத்தார். வந்து கொண்டே இருக்கிறேன். ஏன் தான் இப்படி கத்துகிறீர்களோ என்றாள் அவள் சலிப்புடன். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் கூப்பிட்டேனே, தோட்டத்தில் இருந்தேன். இந்த தண்டையை கொஞ்சம் கவனி. வியப்பு அவளின் விழிகளிலும் விரிந்தது. ஆமாம், இது ஏது உங்களுக்கு? வேறு யார்? திருமேனிதான் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல பொருள், பழைய கால தங்கம், பத்தரை மாற்று என்பதில் சந்தேகமில்லை.
நாம் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்குவதை வேறு யாராவது பார்த்தால் சந்தேகப்பட மாட்டார்களா? நமக்கு 4 பெண் குழந்தைகள். இதை உருக்கி அவர்களுக்கெல்லாம் நகை செய்து போட்டால் தீர்ந்தது பிரச்சனை. மற்ற சாதாரண பொருட்கள் மாதிரியா இதெல்லாம்? சரி என்றபடி கிருஷ்ண வாரியர் பணப்பெட்டியை நெருங்கி திறந்தார். தங்கத்தை எடை போடும் தராசு அதற்குள் இருந்தது. எடை பார்த்தார். 15 பவுனும் 7.5 பணம் எடையும் இருந்தது. கணக்கிட்டார். 15,000 சொச்சு ரூபாய். பணத்தை எண்ணி விஷ்ணு தேவனின் கையில் கொடுத்தார். பணத்தை வாங்கிய விஷ்ணு எழுந்தான். சரி, நான் வரட்டுமா? திருமேனி, தவறாக நினைக்கக்கூடாது. இனிமேல் உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டால் தாராளமாக இங்கு வரலாம். வாரியர் பவ்யமாக விடை கொடுத்தார். தனக்கு வாய்த்த அதிர்ஷ்டத்தை எண்ணி வியந்தவாறு விஷ்ணு தனது வீட்டை நோக்கி நடந்தான். வீட்டிற்குள் நுழைந்ததும் அம்மாவை அழைத்தான். விஷ்ணு, இதென்ன மூட்டை? நீங்களே திறந்து பாருங்கள். பார்த்த அம்மா பிரமிப்பில் மலைத்தார். புத்தம் புதிய நோட்டு கற்றைகள். இதெல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது விஷ்ணு? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. இந்த வீட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஏற்கனவே பலரை சந்தேகப்பட வைத்திருந்தது. எங்கிருந்து பணம் கிடைக்கிறது என்பதையும் விஷ்ணு சொல்லவில்லை. தவறான வழியில் வருகிற பணமோ? ஒருவேளை எங்கேயாவது வகையாக சிக்கிக் கொண்டானா என்று கூட கவலைப்பட்டார் அவன் அம்மா. நாட்டில் கள்ளநோட்டு பற்றிய செய்திகள் அடிக்கடி வெளியாகி கொண்டிருந்தன. ஒருவேளை விஷ்ணு அப்படிப்பட்ட கூட்டத்தில் அகப்பட்டு கொண்டானோ என்பதுதான் அவரது முதல் சந்தேகம். நீங்கள் பயப்படும்படி இதில் எந்தவித மர்மமும் இல்லை அம்மா. தற்சமயம் இதை பற்றி என்னிடம் வேற எதையும் கேட்காதீர்கள். இந்த பணம் எங்கிருந்து கிடைத்தது என்பதை மட்டும் சொல்லிவிடு. அது போதும். அப்பொழுதுதான் என் மனம் ஆறுதல் அடையும். கிருஷ்ண வாரியரிடமிருந்து வாங்கினேன். அவர் எதற்காக இவ்வளவு பணத்தை உனக்கு கொடுத்தார்? அதையெல்லாம் தான் பிறகு சொல்கிறேன் என்றேனே. ரத்தம் வரும் கைக்கு உப்பு தேய்க்காத கஞ்சன் வாரியர். உன் அப்பாவையே அவர் நிறைய ஏமாற்றிருக்கிறார். என்னிடம் எவ்வளவு நகை இருந்தது தெரியுமா? அதெல்லாம் இப்பொழுது அவர் வீட்டில்தான் இருக்க வேண்டும். அவர் என்ன கொடுத்தாலும் மறுபேச்சு பேசாமல் அப்பா அதை வாங்கி வருவார். அப்பொழுது தராமல் ஏமாற்றியதுதான் இப்பொழுது அவர் திருப்பி தருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். என்னமோ எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மா, உங்க பிள்ளையை நீங்க நம்பவில்லையா? நீங்கள் பயப்படுவதற்கு இதில் எதுவும் இல்லை. எல்லாமே நல்லதற்கு தான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னவெல்லாம் செய்வது அவசியம் என்று தோன்றுகிறதோ அதையெல்லாம் இதன் மூலம் செய்து கொள்ளுங்கள். சரஸ்வதி உடனே காரியஸ்தர் ராமன் நாயரை வரவழைத்தார். மறுபடியும் வேலைகள் ஆரம்பமாயின. இப்பொழுது அந்த வீடு முழுக்க மாறிவிட்டது. பழங்காலத்தின் மிடுக்கும் கம்பீரமும் திரும்பி வந்திருப்பதாக ஊரார் பேசிக்கொண்டனர். விஷ்ணு தேவனை எல்லோரும் மரியாதையுடன் பார்த்தார்கள். மீண்டும் பௌர்ணமி வந்தது. வழக்கம் போல் நள்ளிரவு தாண்டி ஜாமக்கோழி கூவிய பிறகு அவள் வந்தாள். எனக்காக காத்திருந்து எரிச்சலடைந்திருப்பீர்கள் இல்லையா? திணையிலிருந்து அவனை நெருங்கியபடி அவள் கேட்டாள். உண்மையை சொன்னால் நான் நினைத்து பார்க்க நீ ஒருத்தி மட்டும் தானே இருக்கிறாய். உண்மை, நான் இப்பொழுது உங்கள் மனைவி மாதிரி தானே. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. நீங்கள் வேறு ஒரு கல்யாணம் செய்து கொள்வீர்களா? என்னால் இனி எப்படி அது முடியும்? உங்களிடம் ஒரு ரகசியத்தை சொல்லிவிடுகிறேன். நீங்கள் என்னை விட்டு வேறு ஒருத்தியை கல்யாணம் செய்து கொண்டால் என் தோற்றமே வேறாகிவிடும். எதற்காக தேவையில்லாதெல்லாம் பேசுகிறாய்? விஷ்ணு அவளின் உடையற்ற தோல் பகுதியை வருடியபடி பேசினான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோவில் பூசாரி ஜோசியரை தேடி போயிருக்கார். ஏன்? எதற்கு? மோகி சிலையின் கால் தண்டை காணாமல் போனது எப்படி என்பதை கண்டுபிடிப்பதற்காக. உண்மையாகவா? விஷ்ணு அதிர்ந்தான். அத்தியாயம் 5. ஆமாம், பூசாரியால் அதை பற்றி விசாரிக்காமல் இருக்க முடியுமா? தேவப்பிரியா குலுங்கி சிரித்தபடி கேட்டாள். அவளது சிரிப்பு வளையல்கள் குலுங்குவது போல் இருந்தது. அப்படியானால் நான் திருடனாகிவிட மாட்டேனா? விஷ்ணு திடுக்கிட்டவனாய் கேட்டான். அவன் ஒரு நம்பூதிரி, அதுவும் புகழ்பெற்ற குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு காலத்தில் அந்த கிராமத்தை நிர்வகித்து நடத்தியது அந்த குடும்பம்தான். அவன் முன்னோர்கள் கீர்த்தி பெற்றவர்கள். அவர்களது வார்த்தைக்கு மறுவார்த்தை என்பதே கிடையாது. நாடாளும் மன்னர்கள் கூட இந்த நம்பூதிரிகளுக்கு முன்னால் உட்கார மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்களது செல்வாக்கு அந்த நாளில் ஓங்கி இருந்தது. அந்த பழைய மரியாதை எல்லாம் போய்விட்டிருந்தாலும் குடும்ப கௌரவம் மட்டும் இன்னமும் நிலைத்து நின்றிருந்தது. ஆகவே ஜோசியம் பார்க்க போகிறார்கள் என்பதை அறிந்தபொழுது விஷ்ணுதேவன் நிம்மதி இழந்தான். ஏன் என்னவோ போலிருக்கிறீர்கள்? இதோ பாருங்கள்,
அவன் முகத்தை தன் பக்கமாக திருப்பினாள். ஏன் உங்கள் முகம் வாடிவிட்டது? பயமா? சிரித்தவாறு கேட்டாள். எதற்காக சிரிக்கிறாய்? நல்லதற்குத்தான். பூசாரி ஜோதிடம் பார்க்க போவதை நினைத்ததால் சிரிப்பு வந்தது. ஆனால் நான் உங்களிடம் தந்தது எனது ஆபரணங்களை அல்லவா? ஆனால் இப்பொழுது அப்படியல்ல விஷயம். அது என்ன நியாயம்? புரியும்படி சொல்லுங்களேன். விஷ்ணுவின் தோளில் தன் முகத்தை பதித்தாள். அவள் கன்னம் அவன் கழுத்தில் அழுந்தியிருந்தது. கோவிலில் இருப்பதெல்லாம் கோவிலின் சொத்து. கோவிலை கட்டியவர்கள் அவர்கள். அப்படி இருக்க சிலைகளின் மீதுள்ள நகைகளும் அவர்களுடையது தானே. இதோ பாருங்கள், நாங்களும் தேவியும் சுயம்புமானவர்கள். யாரும் எங்களை படைக்கவில்லை. மோகினிகளையும் தேவியையும் மனிதர்கள் படைப்பதா? இது என்ன கூத்து? அவர்களது வாதம் அதுதானே. பார்க்கலாம், அவர்கள் ஜோதிடம் பார்க்கட்டும். நான் உங்களிடம் ஒன்று சொல்லலாமா? நீங்கள் என்னை நம்புகிறீர்களா? அவன் கண்களை பார்த்தவாறு அவள் கேட்டாள். அவளின் கண்களில் கலங்கமற்ற தன்மை சுடர்விட்டது. ஒரு குழந்தையின் கண்களைப் போல அவை பளபளத்தன. சந்தேகம் என்ன? நான் உன்னை மனமாற நம்புகிறேன். அப்படியானால் அந்த பிரச்சனையை என்னிடம் விட்டுவிடுங்கள். நாம் வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி பேசுவோமே. அவள் கைகள் அவன் தோள்களை தழுவின. பட்டு போன்ற மிருதுவான அவளின் விரல்கள் அவன் உடலில் இழைந்தன. தேவப்பிரியாவின் உடம்பு மந்திர சங்கீதமான அவனுள் புகுந்தது. அவள் புறப்படும் நேரம் நெருங்கியது. நான் புறப்படட்டுமா? எதற்காகவும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. வரட்டுமா? அவனுக்கு தைரியம் மூட்டிவிட்டு அவள் விடை பெற்றாள். மறுநாள் காலையில் விஷ்ணுதேவன் ஓமல்லூர் காளிதேவி கோவிலை அடைந்தான். வாசுதேவன் நம்பூதிரி ஏதாவது சொல்வார் என்று எதிர்பார்த்தான். விஷ்ணு சாதாரணமாக அந்த கோவிலுக்கு செல்வது வழக்கமில்லை. யாரது? குருஷேத்திர மனை விஷ்ணுவா? வாசு நம்பூதிரி வியப்புடன் கேட்டார். அவர் அப்பொழுதுதான் முதல் முறையாக அவனை அந்த கோவிலில் சந்திக்கிறார். ஆமாம், பார்த்துவிட்டு போகலாம் என்று. போன திருவிழாவின் போது நீங்கள் இங்கு வந்ததாக ஞாபகம். ஆமாம், அதற்கு முன்பு கூட கதகளி நடக்கும் பொழுதெல்லாம் இங்கு வருவதுண்டு. கதகளி என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். பேசியபடி விஷ்ணு மோகினி சிலையை கவனித்தான். அதன் வலது காலில் தண்டை இருக்க வேண்டிய இடத்தில் அதன் அடையாளம் மட்டும் தெரிந்தது. இந்த கோவிலில் இப்பொழுது ஒரு மாதிரியான நிலை. என்னவென்றே தெரியவில்லை. நல்லதற்கா கெட்டதற்கா என்பதும் புரியவில்லை. வாசு நம்பூதிரி அந்த மோகினி சிலையையும் விஷ்ணுவின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தபடி பேசினார். இப்படி பேசுகிற அளவுக்கு இங்கு என்ன நடந்துவிட்டது? இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இது என்ன சாதாரணமான விஷயமா? கால் தண்டை களவு போயிருக்கிறது. இன்னும் எவ்வளோ நகைகள் இங்கு உள்ளன. மோகினி சிலை மட்டும் தானா? உள்ளேயும் சிலைகள் இல்லையா? எல்லாம் கல்லால் ஆனவை தானே என்று தோன்றலாம். ஆனால் அது உண்மையில்ல. அவையெல்லாம் நமது மனதின் கணிப்பு. தங்கம் என்றால் சொக்க தங்கம், ரத்தினங்கள். அப்படியானால் இதையெல்லாம் அவர்களாகவே விருப்பப்பட்டு கழட்டி கொடுக்காமல் மனிதர் யாராவது இவற்றை திருட முடியுமா என்ன? அதுதானே அற்புதம். இந்த மோகினியை மோக வழியில் உட்படுத்தியது யார்? அது எந்த கந்தர்வன்? நிச்சயம் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. பிறகு ஏன் இதற்காக இவ்வளோ கஷ்டப்படுகிறீர்கள்? விஷ்ணு கேட்டான். ஒரு வகையில் நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் நிலைமை இப்படியே தொடர்ந்தால் பிறகு இந்த துவார பாலிகைகளை காணாமல் போய்விடலாம் அல்லவா? என்ன நடந்தாலும் விஷயம் அதிசயமானது தானே. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது கோவிலின் நிர்வாகியான தானவேத நம்பூதிரி அங்கு வந்து சேர்ந்தார். 70 தாண்டிய முதியவர் அவர். எப்பொழுதாவது கோவில் பக்கம் வருவார். காரணம் வயதும் தள்ளாமையும் தான். கோவிலின் வருமானம் மிக மிக குறைந்து போயிருந்ததும் மற்றொரு காரணம். கோவிலில் நம்ப முடியாத அற்புதம் ஒன்று நடந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்டுதான் அவர் வந்திருந்தார். அவருடன் அவர் மகள் வயிற்றுப்பேரனும் இருந்தான். நடந்து வந்து ஆயாசம் தீர்வதற்காக அருகில் இருந்த ஆலமரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார் அந்த பெரியவர். பூசாரி வாசுதேவன் நம்பூதிரி அவர் அருகில் சென்று வணங்கி வெற்றிலை பாக்கை அவர் பக்கமாக நகர்த்தி வைத்தார். விஷயத்தை நானும் கேள்விப்பட்டேன். என்னதான் நடந்ததென்று சொல்லுங்களேன். திருமேனி வாசுதேவன் நம்பூதிரியை விசாரித்தார். அப்பொழுதுதான் அவருக்கு அருகில் நின்றிருந்த விஷ்ணு தேவனை அவர் கவனித்தார். இது யார்? புதிய நபராக தெரிகிறதே. வாசுதேவன் நம்பூதிரி விஷ்ணுதேவன் யார் என்று கூற, ஆமாம் திருமேனி. இப்பொழுது நிலைமை பரவாயில்லையா? ஓரளவிற்கு பரவாயில்லை. எப்படியோ நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. உட்காருங்கள் தம்பி.
இங்கு சில விசேஷமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறதாம். என்னவென்று தெரிந்து கொள்ளவே வந்தேன். விஷ்ணுதேவன் அவர் அருகில் அமர்ந்து கொண்டான். வாசுதேவன் நம்பூதிரி நடந்த விஷயங்களை கொஞ்சம் கண்ணும் காதும் ஒட்ட வைத்து கூறினார். இவ்வளவுதானா விஷயம்? வேறு ஏதாவது உண்டா? திருமேனி யோசனையில் ஆழ்ந்தார். பின்பு விஷ்ணுதேவன் பக்கமாக திருப்பி கேட்டார். இதே சாதாரணமான விஷயம் என்று நினைக்கிறீர்களா தம்பி? விஷ்ணுதேவன் பதில் சொல்லவில்லை. இப்படியே போய்க் கொண்டிருந்தால் ஒரு நாள் எதுவுமே இருக்காது. அதனால் பிரசனம் வைத்து பார்ப்பது என்று தீர்மானித்து விட்டேன். அதாவது ஒரு வகை சோழி ஜோதிடம். அப்பொழுது தெரியும் இங்கே என்ன நடக்கிறது என்று. விஷ்ணு அப்பொழுதும் மௌனமாக இருந்தான். இப்படியெல்லாம் வாரி கொடுப்பதற்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். இதெல்லாம் எனது சொத்து. காலாகாலத்துல இந்த கோவிலுக்கு தேவையானதை என்னால செய்ய முடியும் என்பது உண்மை. ஆனால் அது என்னுடைய தவறு அல்ல. பிறகு விஷ்ணு குறுக்கிட்டான். அதையெல்லாம் இங்கிருக்கும் சக்தியும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கோவிலும் சிறப்படைவது எதனால் தெரியுமா? ஏதாவது அதிசயம் நிகழ்ந்ததாக வேண்டும். சக்தி இருந்தால் போதுமா? அதையெல்லாம் செயலில் காட்டினால் தானே மக்களுக்கும் புரியும். திருமேனியின் பேச்சு எல்லை கடந்து போய்கொண்டிருக்கிறது என்று விஷ்ணுவிற்கு புரிந்தது. அதனால் எந்தவிதமான மறுமொழியும் பேசாமல் மௌனமாக இருந்தான். அவர் தொடர்ந்தார். கோவிலுக்கு வருமானம் இருந்தால் தானே கோவிலும் நன்றாக இருக்கும். கோவிலின் சொந்தக்காரனான நானும் நன்றாக இருப்பேன். வெளியே யாரெல்லாமோ என்னவெல்லாமோ பேசிக் கொள்கிறார்கள். அதனால் நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டேன். தீர்மானத்தை சொல்லுங்கள். வாசுதேவன் நம்பூதிரி பரபரத்தார். இன்று மாலை கிளம்புகிறேன். நீங்களும் வாருங்கள். விஸ்வமங்கலம் வரை சென்று வருவோம். அங்கு போனால் உண்மை என்னவென்று தெளிவாக தெரிந்துவிடும். விஸ்வமங்கலம் வீட்டை சேர்ந்த நம்பூதிரிகளை பற்றி விஷ்ணுதேவனும் கேள்விப்பட்டிருந்தான். ஜோதிடத்தில் கெட்டிக்காரர்கள், புகழ்பெற்றவர்கள், மந்திர தந்திரங்களில் கை தேர்ந்தவர்கள். பல ஆண்டுகளுக்கு முன் அந்த வீட்டில் ஒரு மாந்திரிகன் இருந்தான். மகத்தான சக்தி வாய்ந்தவர். அழிவுக்கான சூனிய மந்திரங்கள் தான் அவருக்கு முக்கியம். அவரை பற்றிய பல கதைகள் இப்பொழுதும் சொல்லப்படுவதுண்டு. நம்பூதிரியாக இருந்தாலும் அவர் ஒழுங்காக குளிப்பதில்லை, வேட்டியே துவைப்பதில்லை. அவரை நெருங்கினாலே துர்நாற்றம் வீசும். அதிகப்படியான பெண் பித்தர் என்றும் சொல்வார்கள். ஒரு நாள் கோவிலக மனையின் இளம்பெண் குளித்துவிட்டு ஈரத்துணியுடன் வந்து கொண்டிருந்தாளாம். இந்த மந்திரவாதி அவளை பார்த்துவிட்டார். சந்தன மரத்தில் கடந்தெடுந்த சிற்பம் போலிருந்த அந்த இளம் தம்புராட்டியின் உடலிலும் சந்தன மனம் வீசியது. தம்புராட்டி செல்லும் வழியில் இந்த மாந்திரிக நம்பூதிரி மறைந்திருந்தார். அந்த வழியாக வந்த அந்த இளம்பெண் தனக்குள் முனகிக் கொண்டாள். என்ன ஒரு துர்நாற்றம், பின்ன நாற்றம் போல். கோவிலகு மாளிகைக்குள் நுழைந்து நாமம் ஜபித்து சிற்றுண்டி அருந்தி படுக்கை அறையை அடைந்த தம்புராட்டி அங்கே இருந்தவற்றை பார்த்து பயந்து வீறிட்டு அலறினாள். அத்தியாயம் 6. தம்புராட்டியின் படுக்கை அறையில் ஒரு பிணம் கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. அது காற்றில் ஊஞ்சல் போல் ஆடியது. பயந்து அலறி எடுத்து வெளியே ஓட முயன்றாள் தம்புராட்டி. வாசலின் குறுக்கே ஒரு தடை. அங்கு மற்றொரு பிணம், ஒரு குழந்தையினுடையது, நிர்வாண உடம்புடன் இருந்தது. மீண்டும் அறைக்குள் பார்த்தபொழுது கட்டிலில் இன்னொரு பிணம். அந்த அறையை பிண நாற்றத்தால் நிறைந்திருந்தது. வேற எதையும் செய்ய தோன்றாது தம்புராட்டி தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி அலறினாள். அவளது அலறலை கேட்டு கோவிலகம் மாளிகையிலிருந்து அத்தனை பேரும் ஓடி வந்தனர். என்னம்மா, என்ன நடந்தது? அவளிடம் விசாரித்தனர். பிணம் இதோ பாருங்கள் இங்கே. அவள் விரலால் சுட்டி காட்டினாள். பிணமா? எங்கே? அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. என்ன இப்படி கேட்கிறீர்கள்? ஒன்று அதோ வாசலில், இதோ இன்னொன்று கட்டிலில். அவள் பயந்து நடுங்கியபடி பேசினாள். தம்புராட்டிக்கு ஏதோ நேர்ந்துவிட்டது என்பதை தெரிந்து காரணவர் உடனே ஜோதிடரை வரவழைத்தார். வந்த ஜோதிடர் சோழிகளை பரப்பி கணக்கிட்டு கூறினார். இது நம்பூதிரியின் கோபத்தால் ஏற்பட்டுள்ளது. யார் அந்த நம்பூதிரி? பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கடைசியாக தம்புராட்டி வெளியே போன பொழுது உடன் சென்ற பெண்களை கண்டுபிடித்தனர். அதில் ஒருத்தி நடுவழியில் தம்புராட்டி ஓரிடத்தில் இது என்ன பிணநாற்றம் என்று கேட்டதாக கூறினாள். விஷயம் விளங்கிவிட்டது. ஜோதிடர் தான் அதையும் விளக்கினார். இதற்கு பரிகாரம் காண அவரையே சென்று சந்திப்பது ஒன்றுதான் வழி. தம்புராட்டி மாந்திரிகனை சந்திக்க சென்றாள். அவரிடம் அவள் மன்னிப்பு கோரவும் செய்தாள். ஆனால் திரும்ப வரும்பொழுது அவளின் கன்னித்தன்மை பறிபோயிருந்தது. ஆனால் அவளது பயம் விலகியிருந்தது. அப்படிப்பட்டவர்தான் விஸ்வமங்கலத்து சூரிய நாராயண பட்டத்திரிப்பாடு. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருந்த அவர் சமாதி அடைந்தது
பரம்பரை வீட்டின் அருகே உள்ள நிலவரை ஒன்றில்தான். குங்குளியத்தை பரப்பி உடலை அதன் நடுவே வைத்து சமாதியை எழுப்பியிருந்தனர். அதன் பிறகு அந்த பகுதியிலிருந்த வசிப்பிடத்தை சற்று தள்ளி மாற்றிக்கொண்டனர். அதுதான் இப்பொழுதைய விஸ்வமங்கலத்து மனை. அந்த குடும்பத்தினருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பரம ரகசியம் உள்ளது. எப்பொழுதோ இறந்து போனதாக கருதப்படும் சூரிய நாராயண பட்டத்திரி உண்மையில் இன்னும் இறக்கவில்லை. அதாவது அவரை அழைத்தால் வருவார், பிரச்சனைகளுக்கு பரிகாரம் சொல்வார். கொஞ்சம் சிக்கலான விஷயமாக இருந்தால் அதை அவரே நேரிட்டு மேற்கொள்வார். அப்படி அவர் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதன் பிறகு எதிராளிகளுக்கு வேறு வழியே இருக்காது, பூண்டோடு அழிய வேண்டியதுதான். சென்னாங்கேரி மலை தானவேத நம்பூதிரி ஓமலூர் கோவில் பூசாரியை அழைத்துக்கொண்டு விஸ்வமங்கலத்து வீட்டை அடைந்தார். அப்பொழுது அந்த வீட்டின் தலைவராக ஜெயந்தன் நம்பூதிரி இருந்தார். அவரும் மோசமானவர் அல்ல. உடல் மெலிந்திருந்தாலும் முகம் பயங்கரமாக இருந்தது. கண்களில் கழுகு பார்வை, நீண்டு வளைந்த மூக்கு, முக்கோண வடிவ முகம், கழுத்தில் ருத்துராட்சம், அதில் ஒரு தங்க பதக்கம். பதக்கத்தில் சிங்க முகம் செதுக்கப்பட்டிருந்தது. பூநூல் அழுக்கேறி இருந்தது. மார்பு பகுதியில் தேங்காய் நார் போன்ற ரோமங்கள் பின்னி பிணைந்திருந்தன. கை விரல்களில் மோதிரங்கள் மின்னின. மோதிரம் என்றால் பாம்பு வடிவத்திலானவை. சின்ன சின்ன பாம்புகள் விரல்களில் சுற்றி கொண்டிருப்பது போல தெரிந்தன. அழகான சேப்பு வைரக்கற்கள் அவற்றின் கண்களைப் போல பளபளத்தன. அவர் கைகளில் வேர்களைப் போல் நரம்புகள் புடைத்திருந்தன. தென்கிழக்கிலிருந்து வருகிறீர்கள் இல்லையா? வந்தவர்களை பார்த்து மாந்திரிகர் கேட்டார். ஆமாம், வேப்பை அடக்க மாட்டாதவராக தானவேதன் கூறினார். தானம் செய்த குடும்பம், வேதங்களில் தேர்ந்தவர்கள் உங்களது வீட்டில் இருந்திருக்கிறார்கள். எல்லாம் சரிதான். அப்படியானால் உங்கள் பெயரை நான் சொல்ல வேண்டாமா? ஜெயந்தன் நம்பூதிரி கேட்டார். வேண்டாம், கை தொழுதபடியே தானவேதன் கூறினார். உடன் வாசுகி. ஆமாம், பெயர் வாசுதேவன். பூசாரியை பார்த்து கூறினார். விஷயமெல்லாம் எனக்கு தெரியும், அப்படி உட்காருங்கள். ஜெயந்தன் நம்பூதிரி மனைப்பலகைகளை சுட்டி காட்டினார். இருவரும் உட்கார்ந்தார்கள். அவரிடம் மேற்கொண்டு என்ன பேசுவதென்று தெரியாமல் இருவரும் அவரையே பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். வந்த நோக்கத்தையும் இடத்தையும் அவரே கூறிவிட்டார். நீங்கள் வந்திருக்கும் விஷயத்தையும் நானே பார்த்து சொல்லிவிடவா? வேண்டுமானால் நானே சொல்லிவிடுகிறேன். சொல்லுங்கள். அதற்காக நான் நேரத்தை செலவிட வேண்டியதில்லை. தெரிந்துவிட்டால் நேரடியாக பரிகாரத்திற்கு போய்விடலாம். ஜெயந்தன் பேசினார். எப்படி தொடங்குவது, எங்கிருந்து தொடங்குவது என்று ஒரு கணம் யோசித்த தானவேதன் ஓமலூர் கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று தொடங்கினார். ஆமோதிப்பது போல தலையசைந்தார் ஜெயந்தன் நம்பூதிரி. கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ கோவில்கள். தேவிதானே அவ்விடத்து பிரதிஷ்டை? ஆமாம், நீங்கள் சொல்லிக்கொண்டே போங்கள். ஒரு காலத்தில் ஓஹோவென்றிருந்த கோவில் இப்பொழுது அதெல்லாம் பழங்கதையாகிவிட்டது. ஒரு வகையில் சொன்னால் கோவிலின் கதை முடிந்துவிட்டது எனலாம். பிறகு ஏன் இந்த பயணம்? சக்தியை மீட்டெடுக்கவா? அதெல்லாம் ஒன்றுமில்லை, ஒரு அதிசய நிகழ்ச்சி. அதிசயமா? கேட்ட பிறகு உங்களுக்கே வியப்பு தோன்றும். சொல்லுங்கள் என்றபடி விஸ்வமங்கலத்தார் தனது வெற்றிலை பெட்டியை திறந்து ஒரு வில்லல் புகையிலே கிள்ளி வாயில் போட்டுக்கொண்டார். பிறகு வெற்றிலை பெட்டியை விருந்தினர்களை நோக்கி நகர்த்தி வைத்தார். தானவேத நம்பூதிரியும் கொஞ்சம் புகையிலேயே எடுத்து அணைப்பல் ஓரமாக அதுக்கிக் கொண்டு நடந்த சம்பவங்களை விவரித்தார். நடுநடுவே வாசுதேவ நம்பூதிரி ஆங்காங்கே கொஞ்சம் வர்ணனைகளை சேர்த்தார். ஜெயந்தன் நம்பூதிரி எல்லாவற்றையும் கவனமாக கேட்டார். நடுநடுவே அவர் விழிகள் மேற்புறமாக உயர்ந்தன. பின்பு ஆழமான யோசனையில் மூழ்கியவை போல் தோன்றின. இப்படி ஒரு சில நிமிடங்கள். பிறகு ராசி பலகையை எடுத்து முன்புறம் வைத்தார். சோழி பையிலிருந்து ஒரு கைப்பிடி சோழிகளை எடுத்து தியானித்தபடி பலகையில் வைத்தார். கவிழ்ந்திருந்த சோழிகளை எண்ணினார். மற்றவற்றை எடுத்தார். யோசித்தார். மந்திரம் உச்சரித்தார். எதிரே இருந்த இருவரும் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்திருந்தனர். சட்டென்று ராசி பலகை மேற்புறமாக உயர்ந்து அவர்களின் தலையை கடந்து வெளிப்புறம் சென்றது. தியானம் முடிந்து ஜெயந்தன் நம்பூதிரி கண் திறந்த பொழுது ராசி பலகையை காணவில்லை. மற்றவர்களும் கண்களை திறந்தனர். எல்லோரும் அதிசயப்பட்டனர். ராசி பலகை எங்கே? ஜெயந்தன் நம்பூதிரி கேட்டார். நாங்களும் தியானத்திலிருந்தும். வந்தவர்கள் பதில் சொன்னார்கள். இது எப்படி நடந்தது என்று கேட்ட ஜெயந்தன் நம்பூதிரி என்னவோ போலாகிவிட்டார். இதுவரை விஸ்வமங்கல வீட்டில் நடக்காத ஒன்று நடந்திருக்கிறது என்று வியந்தார். தான் வணங்கும் பரதேவதைகளை மனதிற்குள் வரவழைத்து
என்ன இது என்று காரணம் கேட்டார். அவையும் அதற்கு பதில் சொல்லவில்லை. எத்தனையோ பிரேத பிசாசுகளை அங்கு வரவழைத்து எட்டி மரத்தில் ஆணி அடைந்திருக்கிறார். விஸ்வமங்கலம் பழைய வீட்டின் தென்பகுதியில் சமாதிக்கு அடுத்து ஒரு பெரிய எட்டி மரம் நிற்கிறது. பட்டப்பகலில் கூட யாரும் அது நெருங்க பயப்படுவார்கள். பிரம்மாண்டமான மரம் அது. பரவி படர்ந்து நிற்கும் அந்த எட்டி மரத்தில் விழுதுகள் ஏராளமாக வளர்ந்து இறங்கி அந்த பகுதியை இருட்டாக்கியிருந்தன. அந்த இருட்டுக்குள் ரத்தம் குடிக்கும் பிசாசு வவ்வால்களும் ஆந்தைகளும் பகலில் உறங்கும். அந்த மரம் முழுவதிலும் சுமார் 1 ஜான் நீளமுள்ள ஆணிகள் அடித்து நிரப்பப்பட்டிருந்தன. தன் உடம்பில் இருக்கும் பிரேதத்தை விரட்டி தொலைக்க வருகிறவர்கள் தங்கள் தலையாலேயே அந்த ஆணிகளை அடித்து மரத்தில் இறக்கியிருந்தனர். ஆயிரக்கணக்கான பிரேத ஆத்மாக்கள் அந்த எட்டி மரத்தில் இணைந்து கலந்து விட்டிருந்தன. அதில் ஏதாவது ஒரு ஆணியை உருவினாலும் அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடைத்துவிடும். உடனேயே அது தனது விளையாட்டை தொடங்கிவிடும். இப்படித்தான் ஒருமுறை சின்ன பெண் ஒருத்தி விறகு பொறுப்பதற்காக அந்த பக்கம் வந்தாள். களைத்து போனதால் சற்று ஓய்வெடுக்க விரும்பினாள். மரத்திற்கு அருகில் தன் சிநேகிதருடன் உட்கார்ந்தாள். அப்பொழுது அந்த மரத்தில் ஏதோ மின்னுவது போல் தெரியவும் அது என்னவென்று பார்ப்பதற்காக எழுந்தாள். பென்சில் மாதிரி தெரிந்தது. அதுவும் புது பென்சில் போல இருந்தது. வெள்ளி மாதிரி மினுமெடுத்தது. அதை கஷ்டப்பட்டு மரத்திலிருந்து உருவி எடுத்தாள். எழுதி பார்த்தபொழுதுதான் அது ஒரு ஆணை என்று தெரிந்தது. அவளுக்கு எதுவும் விளங்கவில்லை. மறுநாள் காலை பொழுது விடுந்த பொழுது அடித்து சிதைத்து போட்டது போல் கிடந்தது அவளது உடம்பு. அவள் கையில் அந்த பெரிய ஆணையும் இருந்தது. அவர் பிரசனம் பார்க்கும் அந்த பலகை பல காலமாக அங்கு இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக வந்து அவரது கைக்கு கிடைத்த ராசியான ராசி பலகையும் கூட. இந்த பலகையை தொடுவதற்கு இதுவரை எப்படிப்பட்ட தேவதைக்கும் தைரியம் ஏற்பட்டதில்லை. இப்பொழுதோ எது நடக்கக்கூடாதோ அது நடந்திருக்கிறது. வேறு ஒரு ராசி பலகையை பயன்படுத்துவது பற்றி அவரால் யோசிக்க கூட முடியவில்லை. ஒன்று செய்யுங்கள். இன்று நீங்கள் புறப்பட வேண்டாம். இங்கேயே தங்கலாம். நான் ஒரு மாற்று ஏற்பாடு செய்கிறேன். ஜெயந்தன் ஆறுதல் கூறினார். அன்று அவர்கள் அங்கேயே தங்கினர். அன்று நள்ளிரவில் ஜெயந்தன் நம்பூதிரி விஸ்வமங்கலம் பழைய வீட்டை அடைந்தார். சமாதி அருகே நின்று தியானித்தார். ஜெயந்தா, என்ன செய்தி? சமாதியிலிருந்து பயப்படுத்தும் குரல் ஒன்று உயர்ந்தது. அத்தியாயம் 7. நிலவரை சமாதியிலிருந்து எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறந்து போன பிதாமகனான சூரியநாராயணின் குரலை கேட்டவுடன் ஜெயந்தன் நம்பூதிரி ஒரு கணம் நடுங்கவே செய்தார். தனது வாழ்க்கையில் முதன்முறையாக அவர் அன்றுதான் சமாதியிலிருந்து எழும் அந்த குரலை கேட்டார். வேறு வழி இல்லாத பொழுது மட்டுமே அவரை நெருங்கி உதவி கோர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ராசி பலகையை பறந்து போன பிறகு வேறு என்ன செய்வது? விஸ்வமங்கலம் குடும்பத்தின் முதல் ஜோதிடனும் மாந்திரிகனுமான சூரியநாராயணன் நம்பூதிரி தான் அகில் மரத்தால் இந்த ராசி பலகையை உருவாக்கியவர். அதன் பிறகு அந்த குடும்பத்தினர் தலைமுறைகள் எல்லாம் இந்த பலகையை இதுவரை பயன்படுத்தி வந்துள்ளனர். எத்தனையோ முறை அதன் வழியாக அஷ்டதிக்கு பாலகர்கள், அஸ்வினி தேவதைகள் போன்றவர்களின் இருப்பிடத்தை கண்டறிந்துள்ளனர். அதேபோல் பிரேதங்களையும் பூதங்களையும் மோகினிகளையும் கந்தர்வர்களையும் தேவதைகளையும் அவர்கள் எங்கெங்கு வசிக்கின்றனர் என்று கணக்கிடவும் தூரத்தை துல்லியமாக அளந்து இருப்பிடத்தை குறிப்பிடவும் இந்த பலகை இதுவரை எத்தனையோ முறை உதவியுள்ளது. அப்படிப்பட்ட ராசி பலகை தான் சிறகு முளைத்தது போல் அந்த இல்லத்தின் ஜோதிட அறையிலிருந்து பறந்து போயிருக்கிறது. உயரமான சுற்றுச்சுவரை தாண்டியளவா பறந்திருக்கிறது. அந்த பலகை இல்லாமல் ஜெயந்தன் நம்பூதிரியால் எதுவும் செய்ய முடியாது. எனவே தான் அவர் தன் முன்னோரை அணுகினார். அங்கிருந்து குரல் கிடைத்ததும் தகவல் கூறினார். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் போதும், நான் அப்படியே செய்கிறேன் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார். சமாதி அடைந்த பிறகும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கருதப்படும் சக்தி வாய்ந்த முன்னோரான சூரியநாராயணனை நேரிடுவது என்பதே ஜெயந்தனுக்கு முடியாத விஷயம் போல தெரிந்தது. அவரது உருவம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்குமா? பயப்படுத்துவது போல் இருக்குமா? ஒருவேளை வெறும் எலும்புக்கூடாக இருக்குமோ? எப்படி இருந்தாலும் அதை சோதித்து பார்க்க வேண்டாம் என்று கருதினார். ராசி பலகை காணாமல் போய்விட்டது இல்லையா? சமாதி குரல் கேட்டது. ஆமாம், அதை சரி செய்து கொள்ளலாம். நீ ஒரு காரியம் செய். இதன் வடமேற்கு மூலையில் ஒரு முள்முருங்கை இருக்கிறது இல்லையா? ஜெயந்தன் யோசித்து பார்த்தார். ஆமாம், இருக்கிறது. யார் பார்த்தாலும் பயந்து போய்விடக்கூடிய மரம். அதில் இலைகளுக்கு பதிலாக முட்கள் தான் அதிகம் இருந்தன. இரவில் அதை பார்த்தால் ஏதோ பெரிய பிசாசு ஒன்று நின்று கொண்டிருப்பது போல் தோன்றும். ஏதாவது பெரிய மிருகம் அந்த மரத்தின் மேல் தப்பி தவறி உரசினால் கூட போதும்,
அந்த மரத்தின் முட்கள் மிருகத்தின் உடலுக்குள் ஆழமாக இறங்கி அதை பிடித்து வைத்துக் கொள்ளும். அதற்கும் ஒரு கதை உண்டு. அந்த வீட்டில் ஒரு காலத்தில் அழகான இளம்பெண் ஒருத்தி இருந்தாள். நங்கைமா குட்டி என்பது அவள் பெயர். கல்யாண வயதை தாண்டிய பிறகும் அவளை திருமணம் செய்து கொடுப்பது பற்றி அந்த வீட்டின் குடும்பத் தலைவர் யோசிக்கவே இல்லை. வானுலக தேவர்கள் நங்கைமையை கண்டிருந்தால் தங்கள் கையிலுள்ள அமுத கலசங்களை தூக்கி எறிந்திருப்பார்கள். அவளிடம் அமுதம் இருந்தது. வெண்ணையும் நீர் கலக்காத பாலையும் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. இளம் பெண்ணான அவளுக்குள் பருவத்தின் உணர்வுகள் முகிழ்க்க தொடங்கின. ஓர் ஆடவனின் அன்பு அனுப்பிற்காக அவள் ஏங்கினாள். அப்பொழுதைய காரியஸ்தர் சேகரன் ஆயர் இறந்தபொழுது அவர் மகன் சங்கரன் குட்டி காரியஸ்தன் ஆனான். அவனும் இளைஞன், அழகன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது அங்கு வர நேர்ந்த அவனை நங்கேமா வைத்துக்கண் வாங்காமல் பார்த்து பெருமூச்செறிவது வழக்கம். அவனும் ஒரு நாள் அவளை பார்த்தான். அவளை பார்த்தால் யார்தான் ஆசைப்பட மாட்டார்கள்? மற்றவர்கள் உறங்கிய பிறகு இந்த இருவரும் நெல் குத்தும் தானிய அறையில் இரவில் சந்தித்துக் கொள்ள தொடங்கினர். அங்கு நங்கைமையின் உடலில் இருந்த சந்தனத்தின் மனமும் மஞ்சளின் நிறமும் சங்கரன் குட்டியில் கலந்தன. ஒரு தடவை நங்கைமா அடக்க முடியாமல் வாந்தி எடுத்தாள். காரணவருக்கு இந்த விவரம் தெரிந்தது. உடனே அவர் அவளை அழைத்து விசாரித்தார். தன்னை கொன்றாலும் ஆள் யார் என்று சொல்ல மாட்டேன் என்று அவள் தன் வயிற்றை தொட்டு சத்தியம் செய்தாள். அதன் பலன் விபரீதமாக இருந்தது. கோபாவேசம் கொண்ட ருத்ரன் நம்பூதிரி நங்கைமாவின் காலை பிடித்து சுழட்டி வெளியே வீசி எறிந்தார். நிர்வாணமான நங்கைமோ சென்று விழுந்தது இந்த முள்மரத்தின் மையப்பகுதியில்தான். நங்கைமா வலியால் உடலை நிறுத்தபொழுது முட்கள் மேலும் ஆழமாக அவள் உடலில் இறங்கின. அன்று அவளை காப்பாற்ற எவரும் முற்படவில்லை. பின்பு மூங்கில் கழியால் நங்கைமாவின் உடம்பை மரத்திலிருந்து தட்டிவிட்டு சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று எரித்தனர். இப்பொழுதும் அந்த மரத்தில் நங்கைமா வசிப்பதாக சொல்லப்படுகிறது. வெறும் நங்கைமாவாக அல்ல, பிரம்ம ராட்சசி நங்கைமா, வாழ்க்கையிலிருந்து விமோசனம் பெறாத நங்கைமா. நள்ளிரவில் சில யாமங்களில் அந்த முள்மரங்கியின் மேல்புறத்தில் அவிழ்த்து போட்ட தலைமுடியுடன் ரத்தத்தில் குளித்தெழுந்த கோரருபுணியாக நிற்கும் நங்கைமாவை கண்ட பயத்திலேயே இறந்து போன மனிதர்களும் உண்டு. அந்த முள்முருங்கையை பற்றித்தான் சூரியநாராயண நம்பூதிரி கூறுகிறார். ஜெயந்தன் மூச்சை அடக்கி பிடித்தவராக அதை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த முள்முருங்கையின் மேற்புறத்தில் கிளைகள் பிரியும் சந்திப்பில் பொந்து ஒன்று உள்ளது. அதில் ஒரு ஆந்தை உண்டு. அதை பிடித்து வந்து எட்டி மரத்தின் வேர்களால் எரியூட்டப்பட்ட ஹோமத்தில் உயிருடன் ஹோமித்துவிடு. பலகையை யார் எடுத்துக்கொண்டு போயிருந்தாலும் பயந்து மிரண்டு உன் முன்பாக கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். உன் அடிமை போல நீ அழைக்கும்பொழுது வரவும் செய்வார்கள். நிலவரை சமாதியிலிருந்து பரிகாரம் கிடைத்தது. ஜெயந்தன் கைகூப்பி நின்றபடி அதை கேட்டுக்கொண்டிருந்தார். பதில் எதுவும் கூறவில்லை. மேற்கொண்டு கேட்பதற்கு எதுவும் இல்லை என்று அவருக்கு தோன்றியது. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாகிவிட்டது. இனிமேல் எதையும் கேட்பதில் பயனில்லை. சொன்னபடி செய்ய வேண்டியதுதான். ஜெயந்தன் அங்கிருந்து நகர்ந்தார். விஷயம் பெரிய சிக்கலாகிவிட்டது என்றார் ஜெயந்தன் தானவேதன் நம்பூதிரியிடம். என்ன அஸ்வ செய்தி ஏதாவது? அப்படி ஒரு பெரிய சிக்கல். என்ன செய்ய போகிறீர்கள்? எதையாவது செய்யத்தானே வேண்டும். அதுவரை நாங்கள் என்ன செய்வது? இரண்டில் ஒன்று தெரியாமல் நீங்கள் இங்கிருந்து கிளம்ப வேண்டாம். சொல்லியிருக்கிறபடி நான் ஹோமம் நடத்த வேண்டுமானால் அது இரவில் தான் செய்ய வேண்டும். விஷயம் மோசமான மந்திர வகையை சேர்ந்தது. வந்து விழப்போவது தேவனோ தேவியோ மோகினியோ பூதமோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அன்று அமாவாசை தாண்டி 4வது நாள் தேய்ந்து போன அரிவாள் மாதிரி நிலா ஆகாயத்தில் தென்பட்டது. மிக மெல்லிய வெளிச்சம் பூமியை தொட்டு கொண்டிருந்தது. சிலந்தி வலை படிந்திருப்பது போன்ற வெளிச்சம். ஜெயந்தன் முள்முருங்கை மரத்தை நெருங்கினார். எப்படி மரத்தில் ஏறுவது என்று யோசித்தார். ஒரு ஏணியையாவது எடுத்து வந்திருக்கலாம். எப்படியும் அங்கிருக்கிற ஆந்தியை எடுக்க வேண்டும். இதில் வேறு யாரும் தலையிடக்கூடாது. நான் தான் செய்ய வேண்டும். மரமேற வேண்டியதுதான். நங்கைமா என்ற பிரம்ம ராட்சசி அந்த கிளை பிரியும் இடத்தில் இருக்கலாம். அவளது உடம்பிலிருந்து பீரிட்ட ரத்தம் மரத்தின் மீது வடிந்து உலர்ந்திருந்தது. ஜெயந்தவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தவராக கூடு விட்டு கூடு பாயும் மந்திரம் ஜபித்து உடம்பில் பாதியை இறக்கி வைத்தார். பிறகு இரத்த மோகினியை ஆவாகனம் செய்து பக்கத்தில் நிறுத்தி வைத்தார். தான் மரமேற உதவுமாறு அதற்கு உத்தரவிடவும் செய்தார். தனது ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக உள்ளதா என்று ஒருமுறை சரிபார்த்துவிட்டு வலது காலை இரத்த மோகினியின் கை மீது வைத்தார். முள்முருங்கையின் முள்களை கையால் பிடித்தபடி மேலேற தொடங்கினார். அவர் உயர்வதற்கு ஏற்றாற்போல் இரத்த மோகினியின் கைப்பகுதியும் உயர்ந்து வந்தது.
விரைவிலேயே பொந்தை அடைந்தார். சட்டென்று மரத்தின் உச்சியில் யாரோ வாய்விட்டு பெரிதாக சிரிக்கும் சத்தம் கேட்டது. எதற்காக வந்திருக்கிறாய் என்று பெண் குரல் ஒன்று கேட்டது. ஆந்தியை எடுக்க வேண்டும். உன்னை இங்கு அனுப்பி வைத்தது யார்? சமாதியில் இருக்கும் பூர்வ பிதாமகன் தான் சொல்லி அனுப்பினார். மறுபடியும் சிரிப்பு சத்தம் பெரியதாக கேட்டது. அது நங்கேமாவின் சிரிப்புதான். ஒரு ஜான் நீளமுள்ள முட்கள் துடிக்கும் உடம்பில் தொலைத்ததால் துடிதுடித்து உடம்பை இழந்த கர்ப்பிணியான நங்கேமாவின் சிரிப்புதான் அது. மகா மாந்திரிகனான ஜெயந்தன் அந்த சிரிப்பை கேட்டு ஒரு கணம் நடுங்கினார். எடுத்துக்கொள், எடுத்துக்கொள், வந்த காரியத்தை முடித்துக்கொள். ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தி இங்கே இருக்கிறேன் என்பது உனக்கு ஞாபகத்தில் இருந்தால் நல்லது. நான் என்ன செய்தேன்? நீ எதுவும் செய்யவில்லை. ஆனால் என்னை இந்த மரத்தின் மீது வீசி எறிந்த அந்த குலோத்ரோகியின் வாரிசல்லவா நீ? ஜெயந்தன் மௌனமாக இருந்தார். பிறகு பொந்து எங்கே என்று பார்த்தார். வாசிகி மந்திரம் ஜபித்துவிட்டு பொந்திற்குள் கைவிட்டார். அதற்குள் பாம்பு ஏதாவது இருந்தால் ஒதுங்கி போவதற்காக அந்த மந்திரம். கை எதன் அருகிலோ சென்றபொழுது 2 கண்கள் மின்னின. தைரியத்துடன் தடவி பார்த்தார். அதன் இறக்கைகள் கையில் பட்டன. கடைசியில் அதன் கழுத்தை பிடித்துக்கொண்டு கீழ்ப்புறமாக இறங்கத் தொடங்கினார். இரத்த மோகினியின் கைகள் படிப்படியாக அவரை கீழே இறக்கிவிட்டன. உடம்பை பிடித்திருந்த மோகினியின் கை மறைந்தது. நிறுத்தி வைத்திருந்த பாதி உடம்பை மீண்டும் தன் உடலுடன் சேர்த்துக்கொண்டு இல்லத்தை நோக்கி நடந்தார் ஜெயந்தன். அப்பொழுது இரவின் 3வது யாமம் பாதி தாண்டி விட்டிருந்தது. ஹோமத்திற்கு தேவையான பொருட்களுடன் தென்புறம் இருந்த எட்டி மரத்தின் கீழ் குடியிருக்கும் மாடன் தளத்தை அடைந்தார் அவர். அங்குதான் ஹோமகுண்டம் இருந்தது. ஹோமகுண்டத்தின் பின்புறம் சென்று அமர்ந்தான் ஜெயந்தன். அக்னி பூஜை செய்தார். தனது மந்திர சக்தியால் ஆந்தியை உயிரில்லாத ஒரு பொருள் போல் அசைவில்லாமல் நிறுத்தி வைத்திருந்த ஜெயந்தன் அதை மெதுவாக அக்னி குண்டத்திற்குள் எடுத்து வைத்தார். பிறகு அதன் மீது இறையால் நெய் எடுத்து ஊற்றினார் அவர். ஊற்றிய நெய் எரிந்து மனம் பரவியது. அந்த ஆந்தையின் இறைக்கைகள் எரிவதை பார்ப்பதற்காக காத்திருந்தார் ஜெயந்தன். திடுமென்று என்ன என்ன இது என்று அலறியபடி பயந்து நடுங்கி பின்புறமாக சரிந்தார் அவர். அத்தியாயம் 8. ஹோமகுண்டத்திற்குள் 1000 நாக்குகள் போல உயர்ந்து எழுந்த அக்னி ஜுவாலைகளின் மேற்புறமாக அந்த ஆந்தை பறந்து உயரத் தொடங்கியது. அதன் உருவம் பெரியதாகி பயங்கரமான ஒரு ஜடாயி போல வளர்ந்து கொண்டே இருந்தது. அதன் கண்கள் தீப்பந்தங்கள் போல ஜொலித்தன. சட்டென்று அந்த உருவம் கீழ்ப்புறமாக இறங்கியது. அதன் கால்களில் இருந்த கூர்மையான நீண்டு வளைந்த நகங்கள் ஜெயந்தனின் கண்களுக்கு தெரிந்தன. தன்னை கால்களால் கவி எடுத்து பறக்க அது முயற்சிப்பது போல் அவருக்கு தோன்றியது. ஒரு வினாடி திரும்பி சட்டென்று பின்வாங்கி கதவை திறந்து கொண்டு வீட்டின் தென்பகுதியில் புகுந்து தஞ்சமடைந்தார் ஜெயந்தன். இதை பார்த்து கொண்டிருந்த தானவேத நம்பூதிரியும் வாசுதேவ நம்பூதிரியும் பயத்தால் நடுங்க தொடங்கினர். பயங்கர உருவம் படைத்த அந்த பறவை பிரம்மாண்டமான தனது சிறகுகளை அடித்து அசைத்த பொழுது சூறைக்காற்று போல் ஓசை எழுந்தது. அந்த காற்றின் வேகத்தில் ஹோமத்தில் இருந்த நெருப்பு சட்டென்று அணைந்தது. சாம்பல் 4 புறமும் வீசி எறியப்பட்டது போல் பரவியது. அங்கிருந்தவற்றை எல்லாம் அலங்கோலப்படுத்திவிட்டு இறுதியில் அது எங்கோ பறந்து சென்றது. சத்தமெல்லாம் அடங்கிய பிறகு ஜெயந்தன் வெளியே வந்தார். இப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்தில் இதுவரை நடந்ததில்லை என்று ஆகாயத்தை பார்த்தபடி முணுமுணுத்தார் அவர். இங்கே வந்தால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு காணலாம் என்று நினைத்தோம். இப்படியெல்லாம் நடக்க என்ன காரணமோ? தானவேதன் கேட்டார். எனக்கும் எதுவும் புரியவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயமாக தெரிகிறது. எதிராளி மோசமானவர் அல்ல. யோசனையில் ஆழ்ந்தபடி பேசினார் ஜெயந்தன். இனி என்ன செய்யலாம்? எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விடலாம். இங்கு வந்த பிறகு முடியாதது என்று எதுவும் கிடையாது. அதற்கு நான் உறுதியளிக்கிறேன். அப்படியானால் நாங்கள் கிளம்பலாமா? தானவேதன் கேட்டார். அவசரப்படாதீர்கள். இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்து பார்க்கிறேன். அப்படியானால் நாங்கள் தங்குகிறோம். எல்லோருமாக புதிய வீட்டிற்கு சென்றார்கள். மறுநாள் குளியல் ஜபமெல்லாம் முடிந்த பிறகு தானவேதனும் ஜெயந்தனும் பழைய கதைகளை பேசினர். வாசு நம்பூதிரி அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். ஓமலூர் கோவிலில் என்னமோ நடந்திருக்கிறது என்று சிலர் தெரிந்து கொண்டனர். ஆனாலும் விஷயம் என்னதென்று தெளிவாக அவர்களுக்கு விளங்கவில்லை. காலை நேரத்தில் தினமும் தவறாமல் கோவிலுக்கு வரும் சிலர் தங்களுக்குள் பேசிய விஷயம் எப்படியோ வெளியிலேயும் பரவியது. அனைவரிடமும் ஒருவித பரபரப்பு. விஷ்ணுதேவன் தன் அம்மாவிடம் வெகு நேரமாக பேசிக் கொண்டிருந்தான். நேரம் 11 தாண்டி விட்டிருந்தது. வீட்டை புதுப்பித்து மராமத்து பணிகள் எல்லாம் செய்தாகிவிட்டது. சுற்றுச்சுவர் கம்பீரமாக நின்றிருந்தது. வெளிவாசல் புதிதாக இருந்தது. காரியஸ்தர் ராமன் நாயர் தினமும் காலையில் வர தொடங்கினார். இதற்குள் ஏற்கனவே கைவிட்டு போயிருந்த வயலும்
திரும்ப கிடைத்துவிட்டது. இந்த குடும்பத்துக்கு சொந்தமான வயற்காட்டை வைத்திருந்தவர் சாக்கோ மாப்பிள்ளை. இங்கு மாப்பிள்ளை என்பது இந்துக்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களை குறிக்கும். அவர்தான் இதுவரை ஏகபோகமாக அனுபவித்து வந்தார். அந்த ஊரில் இருபோகம் விளையும் வயலே அது ஒன்றுதான். கிழக்குப்புற மலையிலிருந்து விடும் நீர்வீழ்ச்சி அந்த வயலின் ஊடாகத்தான் ஆறாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆறு சிறியதானாலும் ஒருபொழுதும் வற்றாதது. கரையில் நின்று நீர் இறைத்தால் பயிர் சிரிக்கும். மிகவும் குறைவான பணத்தையே சாக்கோ மாப்பிள்ளை குத்தகைக்காக கொடுத்திருந்தார். அதுவும் கொஞ்ச நாட்களுக்கு மட்டும். அதன் பிறகு அதுவும் நின்று போனது. இப்பொழுது அந்த வயற்காடு ஏறத்தாழ அவருடைய சொந்தம் போலவே ஆகிவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் சாக்கோ ஒரு நாள் விடியற் காலையில் விஷ்ணு தேவனின் வீட்டிற்கு வந்தார். அவருடன் 2 கூலிக்காரர்களும் இருந்தனர். அவர்களின் தலையில் இருந்த கூடைகளில் பச்சை காய்கறிகளும் நேந்திரம் வாழை கொலைகளும் இருந்தன. வெளிமுற்றத்தில் கூடைகளை இறக்கி வைத்துவிட்டு கூலிக்காரர்கள் நகர்ந்து நின்று கொண்டனர். சாக்கோ மாப்பிளையும் ராமன் நாயரும் அந்த கூடைகளை எடுத்து வெளிப்புற திண்ணையில் வைத்தனர். இதெல்லாம் என்ன? விஷ்ணு தேவனின் அம்மா சரஸ்வதி அந்தர்ஜனம் கேட்டார். அந்தர்ஜனம் என்றால் வீட்டை விட்டு வெளியேறாதவர் என்று பொருள். நம்பூதிரி வீட்டு பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பதால் இந்த பெயர். உங்களுக்காகத்தான் தம்புராட்டி, சாக்கோ வினயமாக கூறினார். உங்களை பார்த்து எத்தனையோ வருடங்களாகிவிட்டன. என் சிறு வயதில் பார்த்த ஞாபகம். இப்பொழுதும் உங்களிடம் பெரிய மாற்றம் எதுவும் இல்லையே, தம்புராட்டி சொன்னார். 70 வயதாகிவிட்டது தம்புராட்டி. உங்களுக்கு 50 வயதுக்கு மேல் இருக்குமோ? சாக்கோ கேட்டார். உண்மைதான், அவ்வளவும் சரி. அன்று அப்பாவும் உயிருடன் இருந்தார். சரஸ்வதி அந்தர்ஜனம் பழைய நினைவுகளில் மூழ்கினார். அதற்கு பிறகு உங்களது கல்யாணத்திற்கும் வந்திருந்தேன். சாதாரண கல்யாணமா அது? ஊர் திருவிழா மாதிரியளவா நடந்தது? அதெல்லாம் ஒரு காலம். இனிமேலும் அதெல்லாம் வர முடியாதா என்ன? என்ன சாக்கோ, புதிர் மாதிரி பேசுகிறீர்கள்? சரஸ்வதி அந்தர்ஜனம் சந்தேகத்துடன் அவரை பார்த்தார். இந்தாருங்கள், இதை அப்படியே கைகளில் வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் பெரிய திருமணி எழுதி தந்த பத்திரம். வெறும் 100 ரூபாய்க்கு வயற்காட்டை எழுதி தந்திருந்தார். இது உங்களிடமே இருக்கட்டும். சாக்கோ கசங்கிய உரை ஒன்றை நீட்டினார். ராமன் நாயரே, என்ன இதெல்லாம்? தம்புராட்டி கேட்டார். அன்று குத்தகைக்கு கொடுத்திருந்த பத்திரம். அதை இப்பொழுது திருப்பி தருகிறார். ராமன் நாயர் விளக்கினார். ஐயோ, இப்பொழுது எதற்கு இதெல்லாம்? எப்பொழுதும் முடிந்து போன விஷயங்கள். இனி எதற்கு அதை பற்றி பேச வேண்டும்? நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இதை வாங்கிக் கொண்டால்தான் என் மனதுக்கு கொஞ்சமாவது ஆறுதலாக இருக்கும். அப்படியானால் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் ராமன் நாயரே, தம்புராட்டி கூறினார். விஷ்ணு தேவன் வாசற்படியை தாண்டி வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவரிடமே கொடுத்து விடுங்கள். அவருக்கு சேர வேண்டிய பொருள் தானே அது. ராமன் நாயர் விஷ்ணு தேவனை கை காட்டினார். விஷ்ணு தேவன் அதை வாங்கிக் கொண்டார். என்ன திடீரென்று? என்னிடம் வேறு எதுவும் கேட்காதீர்கள். எல்லாவற்றையும் பிறகு சொல்கிறேன். அப்படியானால் ராமன் நாயர் இனிமேல் பழைய ராமன் நாயர் ஆகிறார் என்று அர்த்தம். விஷ்ணு கண்ணை சிமிட்டிபடி கூறினான். அவர் முகம் தெளிவடைந்தது. ஆமாம், அந்த வயக்காடு மொத்தம் எவ்வளவு வரும்? 50 ஏக்கருக்கு மேல் இருக்கும். தங்கம் விளையும் பூமி. எப்படி அவ்வளவையும் திடுமென்று விவசாயத்திற்கு தயார்படுத்துவது என்று புரியவில்லை. ராமன் நாயர் மலைத்து போய் நின்றார். விதை நிலை நான் தருகிறேன். அந்த கவலையை உங்களுக்கு வேண்டாம், சாக்கோ கூறினார். அப்படியானால் பிரச்சனை இல்லை, நாம் சமாளித்துக் கொள்ளலாம். ராமன் நாயர் நிம்மதியடைந்தார். சாக்கோ விடை பெற்றார். புறப்படும் பொழுது அவர் முகத்தில் ஒரு வகையான நிம்மதி தெரிந்தது. தலையில் சுமந்து கொண்டிருந்த பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போன்ற ஆறுதல். அவர் போன பிறகு 3 பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி நின்றிருந்தனர். ராமன் நாயரே, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? தம்புராட்டி கேட்டார். என்னவோ, எனக்கு எதுவும் புரியவில்லை. அவர் கையை பிசைந்து கொண்டார். ராமன் நாயர் வெளியேறும் பொழுது ஒரு பெரிய காரியஸ்தரது கம்பீரம் அவரது நடையில் தெரிந்தது. நான் குருஷேத்திர மனையின் காரியஸ்தன் என்று எங்கு வேண்டுமானாலும் நெஞ்சை உயர்த்தி சொல்லலாமே. வெளியேறியவர் நேராக டீ கடைக்கு சென்றார். அங்கிருந்தவர்களிடம் நடந்த விஷயங்களை அப்படியே ஒப்பித்தார். செய்தியை கேள்விப்பட்டவர்கள் வியப்பால் விழிகளை விரித்தார்கள். இப்பொழுதே சின்ன திருமணியின் அதிர்ஷ்டம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்றார் ஒருவர். உண்மைதான், அவரை பார்த்தாலே ஐஸ்வர்யம் உள்ளவராக தெரிகிறார். பழைய ஆசாரம் தவறாத நல்ல குணங்கள் எல்லாம் அவரிடம் உண்டு. இது எனக்கு நன்றாகவே தெரியும் என்றார் மற்றொருவர். அது மட்டும் தானா, அவர் சிறந்த பக்தரும் கூட. அவருக்கு பகவதியின் அருள் எப்பொழுதும் உண்டு.
இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ராமன் நாயர் அங்கிருந்து புறப்பட்டார். வீட்டை அடைந்த சாக்கோ நிம்மதி பெருமூச்சு விட்டார். என்னங்க, அவங்க ஒப்புக்கொண்டாங்களா? அவர் மனைவி விசாரித்தாள். வாங்கிக்கிட்டாங்க. என்ன விஷயம் திடீரென்று இப்படி ஏதாவது கேட்டார்களா? கேட்கவும் இல்லை, நான் சொல்லவும் இல்லை. முந்தைய நாள் நள்ளிரவை தாண்டிய பிறகே சாக்கோவுக்கு இப்படி திடுமென்று ஒரு யோசனை தோன்றியது. அதற்கு காரணம் இருந்தது. தூக்கம் வராமல் வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார் அவர். என்னவோ தெரியவில்லை, 2-3 நாட்களாக ஒருவிதமான மன உளைச்சல். எதை செய்தால் இது தீரும் என்று புரியாத நிலை. சும்மா உட்கார்ந்து பீடியை ஒன்றன் பின் ஒன்றாக பற்ற வைத்து புகைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது யாரோ தன்னை நோக்கி நடந்து வருவது போல தெரிந்தது. உற்று கவனித்தார். நெருங்கிய பிறகுதான் அது ஒரு பெண் உருவம் என்று விளங்கியது. அப்படி ஓர் அழகி. யார் என்று தெரியவில்லையே. சாக்கோ வியப்புடன் கேட்டார். பெயர் தேவப்பிரியா. உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன். வந்தவள் பேசினாள். இந்த நேரத்திலா? ஆமாம், ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் உண்டல்லவா? நீங்கள் சொல்வது புரியவில்லையே. தனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்தால் இந்த காலத்து பெண்ணாக தெரியவில்லை. ஜருகி வேலைப்பாடு அமைந்த உடைகள், சந்தன நிற உடம்பு. நீங்கள் உடனே கற்பனை செய்கிற மாதிரியான பெண் அல்ல நான். வந்த விஷயத்தை சற்றென்று சொல்லிவிடுகிறேன். குருஷேத்திர மலைக்கு சொந்தமான வயல் ஒன்று உங்களிடம் இருக்கிறதே, அதாவது வெறும் 100 ரூபாய்க்கு நீங்கள் குத்தகைக்கு எடுத்த வயல். அதுவும் ஒரு விதமான பொய் கணக்கால் வந்த 100 ரூபாய். நான் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு தடவை ஓணம் பண்டிகைக்காக நீங்கள் கொஞ்சம் நெல் காய்கறிகளை கொண்டு போய் கொடுத்தீர்கள். பிறகு அதையெல்லாம் ஒரு கணக்கில் 100 ரூபாய் ஆக்கி ரொம்ப கெட்டிக்காரர்தான். ஞாபகம் இருக்கிறதா? வார்த்தைகள் ஒவ்வொன்றும் காய்ச்சிய ஈயம் போல் அவர் காதில் பாய்ந்தன. அவர் உடல் நடுங்கத் தொடங்கியது. அதிகமாக நான் எதையும் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். நாளை காலையில் முதல் வேலையாக நீங்கள் அந்த குத்தகை பத்திரத்தை கொண்டு போய் அவர்களிடம் திருப்பி கொடுக்க வேண்டும். புரிகிறதா? நான் இப்பொழுது வந்துவிட்டு போனதற்கான அடையாளம் ஏதாவது வேண்டுமா? நாளைக்கு காலையில் இதே இடத்தை பாருங்கள், புரியும். பேசியபடியே அந்த உருவம் வளர்ந்து பிரமாண்டமாக உயர்ந்தது. சாக்கோவின் உடம்பு நடுங்கியது. வியர்வை வெள்ளம் பெருக்கெடுத்தது. அந்த உருவம் மெதுவாக சுழலத் தொடங்கி பின் சற்றென்று மறைந்தது. காலையில் சாக்கோ மாப்பிளை முற்றத்துக்கு வந்து பார்த்தபொழுது வட்டப்பரப்பில் புதிய ரத்தம் குட்டை போல் தேங்கியிருந்தது. அதன் அருகிலேயே காட்டுப்பூனை ஒன்றின் தலை அறுபட்டு கிடந்தது. அத்தியாயம் 9. கிழக்குப்புற வயல் திரும்ப கிடைத்த அன்று இரவு சரஸ்வதி அந்தர்ஜனம் சீக்கிரமாகவே படுத்துவிட்டார். விஷ்ணுதேவன் வீட்டு வராந்தாவில் உட்கார்ந்திருந்தான். ஜாம கோழி கூவிய பிறகு சற்று நேரத்தில் தேவப்பிரியா வந்து சேர்ந்தாள். வந்தவள் அவனை நெருங்கி அவன் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டாள். இப்பொழுது நிலைமை எப்படி உள்ளது என்று கேட்டாள். எந்த நிலைமை? வயற்காடு திரும்ப கிடைத்துவிட்டதில்லையா? ஓ, அது உன் வேலைதானா? ஆமாம். நான் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். என்ன? கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பரவாயில்லை, சொல். நான் சொல்வது நம்ப முடியாதது போல் தோன்றலாம். பேசியபடி அவள் அவனை நெருங்கி படுத்தாள். உடையற்ற அவளின் தோல் பகுதிகள் அவன் மார்பில் உராய்ந்தன. அவளின் உடல் இதமான வெப்பத்துடன் இருந்தது. அவள் பேசிய பொழுது காட்டில் வளரும் பிச்சிப்பூவின் மொட்டுக்கள் வாசனையில் தோன்றி மறைந்தன. இப்பொழுது நிலைமையில் நான் உள்ளதை சொன்னால் யாராவது நம்புவார்களா என்ன? விஷ்ணு கேட்டான். உண்மை அப்படித்தான் இருக்க வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் நம்பத் தொடங்கினால் பிறகு என்னால் இப்படியெல்லாம் வந்து போக முடியுமா என்ன? உன்னிடம் நான் ஒன்று கேட்கலாமா? ஏதோ யோசனையில் ஆழ்ந்த விஷ்ணு கேட்டான். என்ன கேட்கப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அப்படியானால் நீயே அதை சொல், கேட்டுக்கொள்கிறேன். கோவிலில் உள்ள துவாரபாலிகை சிலையை பற்றியது உங்கள் சந்தேகம் இல்லையா? அதாவது கருவறையை ஒட்டியுள்ள வாசற்படியின் வலப்புறத்தில் உள்ள தேவப்பிரியாவின் சிலையை குறித்து யோசிக்கிறீர்கள், அப்படித்தானே? மீதியையும் கூறினால் தானே விளங்கும். நான் இங்கு வந்திருக்கும் பொழுது சிலை கோவிலில் இருக்குமா இருக்காதா என்று சந்தேகப்படுகிறீர்கள். விஷயம் அதேதான். வியப்புடன் ஒப்புக்கொண்டான் விஷ்ணுதேவன். இங்கிருந்து கோவில் அதிக தூரமில்லை. நான் உங்களை அங்கேயே கொண்டு போகிறேன். எழுந்திருங்கள். என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள். விஷ்ணு எழுந்து அவளின் கையை பிடித்துக் கொண்டான். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மூடிக்கொண்டான். தன் கால்கள் நிலத்திலிருந்து உயர்வது போல் தோன்றியது அவனுக்கு. கொஞ்ச நேரத்திற்கு அவனுக்கு எதுவுமே நினைவில் இருக்கவில்லை. நாம் குறிப்பிட்ட இடத்தை அடைந்திருக்கிறோம். கண்ணை திறக்கலாம், தேவப்பிரியா கூறினாள். கண்ணை திறந்த விஷ்ணுதேவன் கருவறைக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தான். உங்கள் சந்தேகத்தை நீங்களே உங்கள் கண்களால் பார்த்து போக்கிக் கொள்ளுங்கள். விஷ்ணு சிலை இருந்த இடத்தை உற்று கவனித்தான். அங்கிருந்த கற்சிலை
மாயமாக மறைந்துவிட்டு இருந்தது. ஒரு சிலை அங்கு இருந்ததற்கான அடையாளம் மட்டும் தெரிந்தது. அருகிலேயே தேவப்பிரியா நின்று கொண்டிருந்தாள். என்ன ஒரு அதிசயம் இது, அவன் வியந்தான். பார்த்து விட்டீர்களா? இவ்வளவு தூரம் வரையில் வந்தது வந்துவிட்டோம். வாருங்கள், சற்று நேரம் ஆலமரத்தடியில் உட்கார்ந்துவிட்டு போகலாம். இருவரும் ஆலமரத்தடி திணையில் அமர்ந்தனர். மிகவும் வயதான ஆலமரம் அது. அதன் அடிவேர்கள் பலவித வடிவங்களில் வளைந்தும் நெளிந்தும் உயர்ந்தும் படர்ந்திருந்தன. அந்த வேர்களைச் சுற்றிலும் கட்டப்பட்டிருந்த திண்ணை ஆங்காங்கே பெயர்ந்திருந்தது. அந்த கோவிலை பற்றி பல வகையான ஐதீகங்கள் வழங்கி வந்தன. எல்லாமே தலைமுறை தலைமுறையாக சொல்லி சொல்லி கேள்விப்பட்டவை மட்டும்தான். ஒரு காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக விளங்கிய கோவில் அது. இப்பொழுது பழைய பூஜை சடங்குகள் உட்பட எதையும் சரியான நேரத்திற்கு செய்ய ஆட்கள் இல்லாததால் கருவறைக்கு வெளிப்புறத்தில் கூட செடி கொடிகள் மண்டி வளர்ந்திருந்தன. வருடத்திற்கு ஒரு தடவை யாராவது கோவிலை சுத்தம் செய்தால் உண்டு. நிலவு அந்த பகுதியை மஞ்சள் நிறமாக்கியிருந்தது. குன்றுக்கு மேற்புறம் தெரிந்த சந்திரன் பூமியின் மேற்பரப்பிலும் மர உச்சிகளிலும் தனது சாயத்தை கலக்கி ஊற்றிவிட்டிருந்தது போல் இருந்தது. நான் உங்களை இங்கு அழைத்து வந்தது விளையாட்டுக்காக அல்ல, அதை காட்டவும் தான். தேவப்பிரியா மதிலை சுட்டி காட்டியபடி பேசினாள். நம்மை இப்படியே யாராவது பார்த்துவிட்டால் முதலில் சந்தேகம் வரும். பிறகு விசாரித்து தெரிந்து கொண்டால் மொத்தத்தில் சிக்கலாகிவிடும். என்ன மாதிரியான சிக்கல்? விஷ்ணு கேட்டான். எல்லா மந்திரவாதிகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். சிலர் கெட்டிக்காரர்களாகவும் இருப்பார்கள். நீ சொல்வது புரியவில்லை. சொல்கிறேன். தேவதைகளை கூட தங்கள் சொற்படி ஆட்டி வைக்கிற மந்திரவாதிகள் இருக்கிறார்கள். நம்மை பற்றிய விவரம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் தங்கள் விருப்பப்படி நம்மை மாற்றி விடுவார்கள். ஐயோ, அப்படி ஏதாவது நடந்துவிட்டால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அதன் பிறகு ஒருபொழுதும் நான் உங்களை பார்க்கவும் முடியாது. உண்மையாகவா? அப்படி எதுவும் நடக்காமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? விஷ்ணுதேவன் திடுக்கிட்டவனாக கேட்டான். கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். பரவாயில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முயற்சி செய்கிறேன். விஷ்ணு உறுதியான குரலில் சொன்னான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தேவியை பிரார்த்தித்து ஒரு வரம் வாங்கியிருக்கிறேன். எத்தனையோ வருடங்களுக்கு முன் நானாக கேட்டு வாங்கிய வரம் அது. இன்று வரை அப்படிப்பட்ட வரத்தை தேவி வேறு எவருக்கும் வழங்கியதில்லை. தேவி பிரியா கோவிலுக்குள் இருக்கும் கருவறையை பார்த்தபடி பேசினாள். அவள் மனதில் பல வகையான திட்டங்கள் மாறி மாறி தோன்றுவது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. நான் கடுமையான தவம் இருந்து தேவியிடம் அந்த வரத்தை பெற்றிருக்கிறேன். எங்கள் கூட்டத்தார் எவரும் இதுவரை இப்படி ஒரு வரம் பெற்றதில்லை. தேவப்பிரியா என்ன சொல்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளும் ஆவலுடன் விஷ்ணு அவள் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான். கோவிலும் சுற்றுப்புறமும் அமைதியாக இருந்தன. நிழல் பகுதிகளில் இருந்தும் கூட எந்த ஜீவராசியும் குரல் கொடுக்கவில்லை. அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து கிழக்கு பகுதியிலுள்ள குன்று தெளிவாக தெரிந்தது. பசும்புல்லை போர்த்தி வைத்தது போல் அடுக்கடுக்காக தெரியும் அந்த குன்றின் சரிவு படிப்படியாக இறங்கி சமதளத்தில் கலப்பது வயல்களின் அருகில்தான். கோவில் இடம் பெற்றிருந்தது வயல்களுக்கு நடுவில் இருந்த ஒரு குன்றின் மேல்தான். அந்த கோவிலிலிருந்து 4 புறமும் சரிவாக குன்று இறங்கிக் கொண்டிருந்தது. அங்கிருந்து பார்த்தபொழுது குன்றிலிருந்து பிரிந்து செல்லும் பாதைகள் தெளிவாக தெரிந்தன. அதில் மனிதர்கள் நடந்தால் கூட தெரியும் போல் இருந்தது. கோவிலுக்கு அருகில் இருந்த பரந்த வெளியில்தான் உற்சவ காலத்தில் கொண்டாட்டம் எல்லாம் நடைபெறும். உற்சவத்திற்கென்று செடிகளை எல்லாம் வெட்டி தள்ளி மைதானத்தை சுத்தம் செய்வார்கள். சமீபத்தில் உற்சவம் நடந்திருந்ததால் மைதானம் சுத்தமாக இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தேவியிடமிருந்து வாங்கியுள்ள வரம் என்னவென்று தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். முதலில் அதை சொல். அது என்னவென்று தெரிந்து கொள்ள காத்திருக்கிறேன். விஷ்ணுதேவன் அவள் முகத்தையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அதைத்தானே சொல்லி வருகிறேன். ஒரு ஜென்மம் முழுவதும் நான் மனித பெண்ணாக வாழும் வரத்தை தேவி எனக்கு தந்திருக்கிறார். என்ன? உண்மையாகவா? என்னால் இதை நம்ப முடியவில்லை. விஷ்ணு அதிகமான வியப்புடன் கேட்டான். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று. நான் மட்டுமல்ல, யாராலும் இதை நம்ப முடியாது. இப்படியெல்லாம் நடந்துள்ளதாக புராணங்களில் படித்திருக்கிறேன். அப்படியானால் அது தவறு. நீங்கள் உங்கள் அம்மாவிடம் கேட்டு பார்த்தால் தெரியும். பழங்காலத்தில், மிக மிக பழங்காலத்தில் உங்களது இல்லத்தை சேர்ந்த ஒரு அந்தர்ஜனத்தை ஒரு கந்தர்வன் காதலித்தான். அவள் கந்தர்வனுடன் மிக நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தாள். நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் பாட்டி சின்ன வயதில் இந்த கதையை என்னிடம் கூறியிருக்கிறாள். இப்பொழுது ஞாபகம் வருகிறது. நிலா வெளிச்சமுள்ள இரவுகளில் அந்த கந்தர்வன் அந்தர்ஜனத்தை பார்க்க வருவது வழக்கம். அவர்கள் முதலாக சந்தித்துக் கொண்டதே
ஒரு பௌர்ணமி நாளில்தான். அதுவும் வேடிக்கையான ஒரு கதை. ஒரு தடவை கந்தர்வ யாமத்தின் பொழுது சற்றென்று அறையை விட்டு வெளியே வந்த அந்தர்ஜனம் எதிர்பாராமல் சந்தித்தது அந்த கந்தர்வனைத்தான். அந்த முதல் சந்திப்பே மிகவும் வலுவானது. இருவரும் ஒன்றிவிட்டார்கள். விஷ்ணுதேவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அன்று முதல் எல்லா பௌர்ணமி நாட்களிலும் கந்தர்வன் அவளை காண வருவான். இருவரும் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பார்கள். ஒரு கட்டத்தில் அவள் கர்ப்பவதியானாள். 3 மாத காலம் வரை கர்ப்பத்தை எவருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்தாள். ஒரு நாள் எல்லாவற்றையும் மீறி வெளிப்பட்டுவிட்டது அந்த ரகசியம். தன் வயிற்றில் வளரும் குழந்தையின் அப்பா ஒரு கந்தர்வன் என்று கூறினால் யாராவது நம்புவார்களா என்ன? பிறகு என்ன நடந்தது? விஷ்ணுதேவன் அடக்க மாட்டாத ஆவலுடன் கேட்டான். அதை கூறினால் வருத்தப்படக்கூடாது. மாட்டேன். வேண்டாம், அது நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது. அவளும் அவன் பாட்டி மாதிரியே பாதியில் கதையை நிறுத்திவிட்டு அவனது ஆவலை வளர்த்தாள். நான் வற்புறுத்த மாட்டேன். இருந்தாலும் தெரிந்தால் நல்லதென்று நினைக்கிறேன். அன்றைய அந்த வீட்டின் காரணவர் அந்த அந்தர்ஜனத்தை மண்ணுக்கடியில் உயிருடன் புதைத்து விட்டார். எங்கே என்று கேட்காதீர்கள். அந்த சம்பவத்திற்கு பின்னர்தான் உங்களது இல்லம் சீரழிய தொடங்கியது. இந்த இல்லத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் சாபத்துடன் இருந்தனர். அந்த தொடர் சாபத்திலிருந்து இன்னும் உங்களது குடும்பம் விமோசனம் பெறவில்லை. விமோசனத்துக்கு என்ன வழி? ஒரு கந்தர்வனின் உயிரிலிருந்து உருவான குழந்தைதான் அங்கு உயிருடன் மூச்சு திணறி இறந்து போனது. அதற்கு பரிகாரமாக ஒரு மோகினி கர்ப்பம் தரித்து உங்களது இல்லத்தில் பிரசவிக்க வேண்டும். அப்படி நிகழ்ந்தால் அந்த சாபம் நிவர்த்தியாகும் என்று நான் நினைக்கிறேன். அவள் கூறினாள். நீ சொல்வது உண்மையா? ஆமாம். ஆனால் அதற்கு முன் மோகினி மனித பெண்ணாக மாற வேண்டும். அதற்கும் சில நடைமுறைகள் உள்ளன. என்ன செய்ய வேண்டும்? அதை சொல்லத்தான் நான் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். தேவப்பிரியா சொல்லி நிறுத்திய அதே சமயம் கருவறை கோவிலின் கதவு தாழ்பால் கழண்டு விலகும் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 10. கோவில் கருவறையின் தாழ்பால் விலகுவதை கண்ட விஷ்ணுதேவன் திடுக்கிட்டான். வெளிப்புறமாக தாழ்போட்டு கதவு பூட்டப்பட்டு இருந்தது. யாரும் தொடாமலேயே அந்த பூட்டு திறந்து கொண்டு தாழ்பால் விலகுகிறது. உட்புறமிருந்து இந்த வேலையை செய்வது யாராக இருக்கும்? யாரால் அது முடியும்? தேவி தானே உள்ளே இருப்பவர். தேவியை மீறிக்கொண்டு இந்த கதவை இந்த நேரத்தில் திறப்பது யார்? விஷ்ணு யோசித்தான். தேவப்பிரியா ஒரு கணம் அசைவற்று நின்று விட்டாள். அவள் முகம் பயத்தால் வெளுத்துவிட்டது. அவளுக்கு கூட தெரியாத ரகசியமா அது? இருவரும் மூச்சை பிடித்துக்கொண்டு அந்த கதவை உற்று பார்த்தனர். வாசற்படியை மிதித்தபடி ஓர் உருவம் வெளியே இறங்கி வந்தது. யார் அது? கடவுளே, ஓமலூர் கோவில் பகவதிதான் அது. தாமரை இதழ் போன்ற பாதங்களில் தங்க காப்புகள், பளிங்கி போன்ற கைவிரல்களில் நாக மோதிரங்கள், இடுப்பிலிருந்த ஒட்டியானத்தில் வைரங்கள் கண்ணை பறித்தன. கழுத்திலிருந்து உடலை மறைத்துக் கொண்டிருக்கும் மரகத பத்மராக கோமேதக கற்கள் பதித்த தங்க சங்கிலிகள், காசு மாலைகள், மணிக்கட்டுகளில் பளபளக்கும் தங்க வளையல்கள், தோளில் சுற்றி கிடக்கும் பாம்பு வளையல்கள், காதுகளில் நட்சத்திரங்களை கட்டி தொங்கவிட்டது போன்ற வளையல்கள். தேவி, தேவி மகமாயே! விஷ்ணுதேவனின் உதடுகள் அசைந்தன. கண்களும் மனதும் ஒரே சமயத்தில் தேவியை வணங்கின. தேவப்பிரியா நடுங்கினாள். துவாரபாலிகையான தன்னை வலப்புறம் காணவில்லை என்றால் தேவி என்ன செய்வாரோ? இப்படி வெளியேறுவது அவள் வழக்கமல்ல. இது போன்ற உண்மையான வடிவத்தில் தேவி இதுவரை வெளியேறியதும் இல்லை. இந்த கோவில் எத்தனையோ நூற்றாண்டுகளை கடந்திருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை தான் அங்கு காவல் இருக்கிறோம். ஒருவேளை தேவி அங்கு குடியிருக்க தொடங்கிய காலத்திலிருந்தே கூட இருக்கலாம். தேவி படியில் நின்றபடி வலப்புறமும் இடப்புறமும் பார்த்தார். சட்டென்று அவரின் கண்களில் ஒளியொன்று தட்டுப்பட்டது. மந்தாகினி! தேவி இடப்புறத்திலிருந்த துவாரபாலிகையை அழைத்தார். தேவி என்னவோ பேசுகிறார் போலிருக்கிறது. எனக்கு எதுவும் கேட்கவில்லையே? விஷ்ணுதேவன் கேட்டான். என்னை தொட்டுக்கொண்டிருந்தால் கேட்கும் என்றாள் தேவப்பிரியா. விஷ்ணு அவள் தோலை தொட்டபடி கவனித்தான். மந்தாகினி, தேவப்பிரியா எங்கே போனாள்? தேவியின் குரல். மன்னிக்க வேண்டும் தேவி, உங்களுக்கு தெரியாத எதுவும் எனக்கும் தெரியாது. மந்தாகினி சிலை பதிலளித்தது. தேவி அங்கேயே சற்று நேரம் நின்றிருந்தார். அவரது பார்வை எங்கெங்கோ அலைப்பாய்ந்தது. அவளுடைய தவம் தேவியின் உதடுகள் உச்சரித்தன. சட்டென்று அந்த இடம் ஒளிமயமானது. சூரியனின் மையப்பகுதி போன்று கண்கூசும் ஒளி பிழம்பு. அந்த திசையை பார்க்க முடியாதபடி இருவரும் அமர்ந்திருந்தனர்.
வினாடி நேரத்தில் அவர்களின் கண்களிலிருந்து அந்த கோவில், சுற்றுப்புறம் உட்பட எல்லாமே மறைந்து போனது போல் தோன்றியது. வாருங்கள் போகலாம், எனக்கு என்னவோ பயமாக உள்ளது. விஷ்ணு தேவனின் கையை பிடித்தபடி தேவப்பிரியா எழுந்தாள். அங்கிருந்து புறப்பட்டார்கள். தேவப்பிரியா பறந்து கொண்டிருக்கிறாள் என்று அவனுக்கு தோன்றியது. கடைசியாக ஒரு மண்டபத்தின் முன் இருவரும் வந்து நின்றார்கள். இது நாகமோகினியின் கோவில். இங்கு நாம் அபயம் கோரலாம். கோபத்தில் உள்ள தேவியை ஆறுதல் படுத்த இந்த தேவியால் தான் முடியும். தேவப்பிரியா விஷ்ணு தேவனின் கையை பிடித்துக்கொண்டு மோகினி கோயிலை பார்த்தபடி பிரார்த்தனையில் மூழ்கினாள். தேவி, அம்மா, உன் மகளிடம் கருணை காட்ட வேண்டும். மனம் ஒரு கணம் பதறி தடுமாறி, நான் ஒரு நரனை மோகித்து விட்டேன். நாங்கள் ஒன்றாகி போனோம். தேவ அம்சமுள்ள இந்த இளைஞர்தான் என் உயிர். எங்களை பிரித்து விடாதே. எங்களுக்கு ஒரு ஜென்மம் தாருங்கள். வரும் பௌர்ணமி நாட்களிலும் நாகப்பஞ்சமி நாட்களிலும் உங்களுக்கு மஞ்சள் தூளையும் பாலையும் நிவேதனம் செய்கிறோம். நாகமோகினியின் கோவிலுக்குள் மணி ஒலித்தது. மிக சன்னமான சத்தத்துடன் அந்த மணியோசை கேட்டது. நாகமோகினி வரம் தந்துவிட்டார் என்றாள் தேவப்பிரியா. இனி நாம் வீட்டிற்கு போகலாமா? விஷ்ணு கேட்டான். போகலாம். கந்தர்வ யாமம் முடிந்த பிறகு நான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அதற்குள் தேவியின் கோபம் தீரலாம். தேவப்பிரியா, நீதான் எனது எல்லாமும். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் பார்க்காததையும் கேட்காததையும் நீ எனக்கு காட்டி தந்திருக்கிறாய். நீதான் எனது வாழ்க்கை, நம்பிக்கை, எல்லாமே. விஷ்ணு தேவன் அவள் தோள்களை பிடித்து தன்னோடு நெருங்கி அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவளது மேலாடை நழுவி விழுந்தது. அவள் நெஞ்சோடு நெஞ்சாக ஒன்றினாள். கனவு அவர்களை தாளாட்டியது. ராகங்களின் ஸ்வர இழைகள் அவர்களுக்குள் கீதம் இசைத்தன. படுக்கையில் மனோரஞ்சிதத்தின் வாசனையில் படுத்து கிடந்த பொழுது இந்திர சபையின் நடன மணிகளின் நாட்டிய லயத்தில் அமிழ்ந்து போனவன் போலிருந்தான் விஷ்ணு. எரிந்து கொண்டிருந்த எண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் ஒரு பளிங்கு சிலை போல் படுத்திருந்தாள் தேவப்பிரியா. மோகாவேசத்தில் ஒன்ற தேவலோக சிற்பி வடித்தெடுத்த கச்சிதமான உடல். நெஞ்சி பகுதி சுவாசத்திற்கேற்றவாறு மேலும் கீழுமாக உயர்ந்து தாழ்ந்து கொண்டிருந்தது. தேவப்பிரியா, எழுந்திரு, 3ஆம் ஜாமம் முடிய போகிறது. நீ என்னிடம் எதையோ சொல்ல விரும்பினாயே என்று அவளை எழுப்பினான் விஷ்ணு. ஆமாம், நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீர்கள். கலைந்து கிடந்த ஆடைகளை சரிப்படுத்தியவாறு அவள் எழுந்தாள். தேவிக்கு இது தெரிந்துவிட்டால் மேற்கொண்டு என்ன ஆகும்? விஷ்ணு கேட்டான். இதுவரை இந்த பிரபஞ்சத்தில் நடக்காத ஒரு விஷயம் அல்லவா இப்பொழுது நடந்திருக்கிறது. எனவே தேவி எப்படி நடந்து கொள்ளக்கூடும் என்று எவரால சொல்ல முடியும்? உண்மைதான். இதுவரை தேவிக்கு காவல் இருந்த எவரும் மனிதர்களுடன் உறவு கொண்டு படுக்கையை பகிர்ந்து கொண்டதில்லை. இதுவே முதல் தடவை. இன்னும் நீ சொல்ல வேண்டியதை சொல்லவில்லை என்றான் விஷ்ணு. அதாவது, என்னை போன்ற ஒரு சிலை கிடைத்தால் தற்காலம் அதை அங்கே வைத்து விடலாம். அதாவது, சந்தேகப்படுகிற மற்றவர்களின் கண் பார்வைக்காக. தேவிக்கு என்றைக்கு நான் தேவைப்படுகிறேனோ அன்று நான் அவர்களிடம் சென்றால் போதும். ஏன் அப்படி? துர்கா அஷ்டமி நாளிலும் ஒவ்வொரு மாத கார்த்திகை நாளிலும் நான் அங்கே இருந்தே தீர வேண்டும். சரி, அப்படிப்பட்ட சிலை எங்கே கிடைக்கும்? சற்று தொலைவில் வடக்கு புறத்தில் பாழடைந்த கோவில் ஒன்று உள்ளது. கோவில் உட்பட நிலத்தையும் அதை ஒட்டியுள்ள வயல்களையும் ஒரு வடக்கத்திக்காரர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். வாங்கியவர் இந்த மதத்துக்காரர் அல்ல. இருந்தாலும் கடவுள் பக்தியுள்ள அவர் அந்த கோவிலின் சக்தியை மற்றொரு கோவிலுக்கு மாற்றி பிரதிஷ்டை செய்தார். அதையும் நமது சாஸ்திரப்படியே செய்தார். அந்த கோவிலுள்ள பொருட்களில் என் வடிவத்தில் ஒரு சிலையும் உள்ளது. அதை வீணாக போட்டு வைத்திருக்கிறார்கள். அதை எடுத்துக்கொண்டு வந்து கருவறையின் வலதுபுறத்தில் நிற்க வைத்துவிட்டால் சாதாரண ஜனங்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள். இப்பொழுது நிலைமை எப்படி? அதை பிறகு பார்த்து கொள்ளலாமே. விஷ்ணு தேவனும் தேவப்பிரியாவும் பேசிக் கொண்டிருந்த அதே இரவில் அதே நேரத்தில் விஸ்வமங்கலத்தின் பழைய வீட்டுக்குள்ளும் சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன. முள் முருங்கை மரத்திலிருந்து பிடித்துக் கொண்டு வந்த ஆந்தை ஹோமகுண்டத்திலிருந்து பறந்து உயர்ந்ததும் ஜெயந்தன் நம்பூதிரி கிடுகிடுத்து போனார். எத்தனையோ மைல்கள் தாண்டி வந்திருக்கிறவர்களிடம் என்ன பதில் சொல்வது? தனது வீட்டின் மங்காத மாந்திரிக புகழ் மங்கி வருகிறதா? மண்ணிற்குள் மறைந்தாலும் இன்னும் காலத்தை வென்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூரிய நாராயணன் என்கிற மேதாவியின் சக்தி குறைந்து விட்டதா? இல்லை, ஒருபொழுதும் அப்படி நடக்கவிடக்கூடாது. கண்டிப்பாக இதற்கு ஏதாவது ஒரு மாற்று செய்தே தீர வேண்டும். ஜெயந்தன் சபதம் செய்தார். மீண்டும் தன் பிதாமகனை கொண்டு உபதேசம் பெறுவது என்று தீர்மானித்தவராக பழைய வீட்டிற்கு சென்றார். நேரம் நள்ளிரவை தாண்டியிருந்தது. ஜாமக்கோழி கூவி சற்று நேரமாகியிருந்தது. சமாதிக்கு முன் நின்றபடி
மனதால் அழைத்தார். தோற்றுவிட்டாயா? சமாதியிலிருந்து தாத்தாவின் குரல் எழும்பிற்று. ஆமாம். முள் முருங்கையின் மேல் இருந்த ஆந்தை சற்றென்று வளர்ந்து பெரிதாகி என்னை தாக்க வந்தது. ஒருவேளை அது நங்கைமாவின் ஆவியாக இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறேன். ஜெயந்தன் பவ்யமாக விஷயத்தை வெளியிட்டார். யோசிக்கலாம் என்றது நிலவரை குரல். நான் காத்திருக்கிறேன். ஜெயந்தன் பழைய துளசி மரத்தின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். அதிலிருந்த துளசி இன்னும் பசுமை மாறாமல் இருந்தது. அதற்கு கூட ஏதாவது ஒரு கதை இருக்கலாம். குரல் கேட்கிறதா? சமாதி கேட்டது. காத்திருக்கிறேன், சொல்லுங்கள். ஜெயந்தன் பதிலளித்தார். நங்கைமா பிரம்ம ராட்சசியாக மாறிவிட்டிருக்கிறாள். அது மட்டுமல்ல, நமது குடும்பத்துடன் தீராத பகை கொண்டிருக்கிறாள். அவளை மகிழ்ச்சிப்படுத்த உன்னால முடியுமா? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நங்கைமா கர்ப்பிணியாக இருந்தபொழுது அந்த முள்முருங்கையின் மரத்தின் மீது வீசி எறியப்பட்டாள். அவளுக்கு தேவை இப்பொழுது ஒரு ஆணின் உயிர், அதுவும் ஒரு நம்பூதிரியின் உயிர். பலியாகவா? ஆமாம். அவளது மோகம் இன்னும் தீரவில்லை. அதை நாம் சரி செய்ய வேண்டும். அதற்கு என்ன வழி? அழகானவனும் உடல் வலு உள்ளவனுமான ஒரு இளைஞனை அந்த முள்முருங்கையின் கீழே படுக்க வைத்துவிடு. மறக்காமல் அவனை பந்தனம் செய்ய வேண்டும். அவனது மரணத்துடன் நங்கைமாவின் ஆசை பூர்த்தியடைந்துவிடும். நங்கைமா மோட்சம் பெற்று விடுவாள். அத்துடன் அவள் தொடர்பான நமது சிக்கல்களும் தீர்ந்துவிடும். அப்படியே செய்கிறேன். மற்றொரு விஷயம், தெற்கு பகுதியிலிருந்து இருவர் வந்திருக்கிறார்கள். ஓமலூர் கோவிலில் உண்மையில் என்ன நடந்துள்ளது என்று அறிய விரும்புகிறார்கள். தேவியின் துவார பாலிகையரில் ஒருத்தியின் கால் தண்டை காணாமல் போயிருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறார்கள். எனக்கு எதுவும் புலப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் வழி பிறக்கும். முதலில் நான் சொன்னபடி செய். சூரியநாராயணன் அத்துடன் பேச்சை முடித்துக்கொண்டார். ஜெயந்தன் ஒரு தீர்மானத்துடன் திரும்பினார். இனி எப்படி அவர் சொன்னதை நிறைவேற்றுவது? நமக்கு தேவையான தாத்தா கூறியது போன்ற ஒரு இளைஞனை எங்கிருந்து தேடி கண்டுபிடிப்பது? ஜெயந்தன் திரும்பி வந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் தேவப்பிரியாவும் குருஷேத்திர மனையிலிருந்து புறப்பட்டாள். மிகுந்த பயத்துடன் படபடக்கும் மனதுடன் அவள் அந்த கோவிலை நெருங்கினாள். அங்கே அவள் கண்ட காட்சி. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பாகமா உங்களுக்கு வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.